பிரியங்களுக்கும் மதிப்பிற்கும் உரிய ஓம் சக்தி மாத இதழ் வாசகர்களுக்கு உங்கள் அன்பு ஜோதிடர் வேதா கோபாலனின் பணிவான வணக்கங்கள். குரு பயிற்சியை பற்றி தாங்க இப்போ நான் பேச போகிறேன். இந்த முறை குரு பயிற்சி ரொம்ப அருமையான குரு பயிற்சி. குரு தன்னுடைய உச்ச வீட்டுக்கு வந்திருக்கார். 12 ராசிக்குமே நல்ல பலனை கொடுக்க போகிறவ உச்ச வீட்டு பலன் இது. சாதாரணமாகவே குரு பயிற்சி கெடுதலே செய்யாது. ஒன்று நன்மை அதிகம் செய்யும், இல்லை நன்மை குறைச்சலாக செய்யும், இல்லை நன்மையை செய்ய முடியாமல் கொஞ்சம் பார்த்துட்டு இருப்பார். ஆனாலும் குரு போகும் இடமாவது நல்லாயிருக்கும், குரு பார்க்கும் இடமாவது நல்லாயிருக்கும். ஏதேனும் ஒரு வகையில் குரு பயிற்சி எல்லோருக்குமே நல்ல முறையில் தாங்க இருக்கும். நிச்சயமாக இந்த முறை அவர் போக போகிறது கடகம். இத்தனை நாள் இருந்தது மிதுன ராசி. மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு செல்லவிருக்கிறார். கடகத்திலிருந்து அவர் பார்க்க போற வீடுகள்லாம் விருச்சிகம், மகரம், மீனம். அப்போ இந்த ராசிகள் மட்டுமின்றி 12 ராசிகளுக்குமே ஏதேனும் ஒரு வகையில் அவர் பலன் தர போறாங்கிறதுனால நிச்சயமா உங்களுடைய ராசிக்கும் நல்ல பலன் கிடைக்க போகிறது. இப்போ உங்களோட ராசிக்கு என்ன பலன் பார்க்கலாமா? மேஷம். மேஷ ராசிக்கு குரு பகவான் இவ்வளவு காலமா 3ஆம் வீட்டில் இருந்தாருங்க. 3ஆம் வீடு ஆக்சுவலி மறைவிடம் சொல்லுவோம். என்னதான் மறைவிடத்துல இருந்தாலும் அவர் நல்ல நல்ல இடங்களை பார்த்தார். அதாவது நல்லவங்களை போட்டு ரூமில் போட்டுன மாதிரி இருந்தார் இவ்வளோ நாளும். ஸோ இப்போ அவர் ரிலாக்ஸ் ஆகி வெளியே வந்து ஓப்பன் பிளேஸ்க்கு வந்திருக்கார், 4ஆம் வீட்டுக்கு வந்திருக்கார், ப்ளஸ் தன்னுடைய எக்ஸால்டட் ஹவுஸ்க்கு வந்திருக்கார், தன்னுடைய உச்ச வீட்டுக்கு வந்திருக்கார். இதனால் என்ன ஆக போகுது அப்படின்னா, முக்கியமாக உங்களுக்கு மேஷத்துக்கு அவர் வந்திருக்கிறது 4ஆம் வீடு. உங்களுடைய 9ஆம் வீட்டு அதிபதிங்கிறதுனால உங்களுக்கு ஓரளவு யோகாக்காரகன்னு சொல்லலாம். முழுக்க இல்லை, ஏன்னா விரயஸ்தானத்துக்கும் உரியவர். ஆனால் குரு வந்து எல்லாருக்குமே வந்து கெடுதல் செய்ய தெரியாத முழு சுபக்கிரகம். அவர் உங்களுடைய 4ஆம் வீட்டுக்கு போயிருக்காரு. 4ஆம் வீடு அப்படிங்கிறது தாயார், கல்வி, வாகனம் ஆகியவற்றை குறிக்கும் வீடு. உங்களுடைய தாயாருக்கு பெரிய அளவில் நன்மைகள் வரப்போகிறது. அவங்க ஒருவேளை இவ்வளோ காலமாக எதனா ஆரோக்கிய குறைபாடு இருந்ததுதான் அவங்களுக்கு அதெல்லாம் தீர்ந்து நல்ல முறையில் சரியாக போகிறது. அவங்க ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்கன்னா நிச்சயமாக அவங்களுக்கு ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட் ஏதாவது ஒன்று ஷியூராக கிடைக்கும். அப்புறம் அவங்களுக்கு தாய் வழி, தந்தை வழி சொத்து, பங்கு ஏதாவது வரணும்னா அதுவும் நிச்சயமாக வரவிருக்கிறது. ப்ளஸ் வந்து அவங்களுக்கு வந்து தங்கம் சேரும். ப்ளஸ் அடுத்தது அந்த 4ஆம் வீடு வந்து கல்வியை குறிக்கும் வீடு. கல்வினாக்கா நீங்கள் ஒருவேளை ஸ்டூடெண்ட்டுன்னு வச்சுங்களேன், டெஃபினட்டாக உங்கள் டீச்சர்ஸ்க்கு உங்களை ரொம்ப பிடிக்கும், மார்க் நிறைய வாங்க ஆரம்பிப்பீங்க. இல்லை மேடம் நான் ஸ்டூடெண்ட்டே இல்லை அப்படின்னா உங்களுக்குமே கூட ஏதேனும் ஒரு புது விஷயத்தை நீங்கள் கற்றுக்கொள்வீர்கள். கிளாஸில் சேர்ந்தோ, கிளாஸில் சேராமையோ, ஏதோ ஒன்று யூடியூப்பை பார்த்தோ, இல்லை ஏதாவது ஒரு விஷயம், புது லாங்குவேஜ் கற்றுக்க சான்ஸ் இருக்குது, புது ஆர்ட் கற்றுக்க சான்ஸ் இருக்குது. இது போல் ஏதோ ஒன்று கற்றுப்பீங்க. அது தவிர அடுத்தது 4ஆம் வீடுங்கிறது வாகனத்தை குறிக்கும் வீடு. ரொம்ப நாளாக வண்டி வாங்க ஆசைப்படுறவங்களுக்கெல்லாம் இந்த முறை வாகனம் கிடைக்கும். ஒருவேளை இந்த வாகனத்தை நீங்கள் ஏதேனும் ஒரு பிஸ்னஸ் லைக்காக யூஸ் பண்ணுவீங்கனாக்கா, நீங்கள் அதை ரெண்ட்டுக்கு விடுவீங்கன்னா அந்த வாகனம் பெரும் நன்மைகளையும் லாபங்களையும் உங்களுக்கு தரவிருக்கிறது. அடுத்தது குரு பார்க்க போகிறது உங்களுடைய 8ஆம் வீட்டை. 8ஆம் வீடு அப்படிங்கிறது ஆரோக்கிய ஸ்தானம். ஆரோக்கியம் மேம்படும். இவ்வளோ நாளாக உங்களுக்கு வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்தது, காலில் அடிபட்டிருக்கலாம், தவிர ரத்தம் சம்மந்தப்பட்ட சில டென்ஷன்ஸ் இருந்திருக்கலாம் உங்களுக்கு. அந்த வீட்டுக்குரிய செவ்வாய்ங்கிறதுனால இப்போ இந்த செவ்வாய் வீட்டை குரு பார்க்கறதுனால இதே குருமங்கள யோகம்னே சொல்லுவோம் நாங்கள். மங்கள்னா செவ்வாய் இல்லையா? 8ஆம் வீட்டுக்கு குரு பார்வை கிடைச்சிருக்கிறதுனால உங்களுடைய வயிற்று வலியோ, வயிற்று சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளோ எல்லாம் சரியாக போகும். ஆரோக்கியம் மேம்படும். டயர்ட்னஸ் இல்லாமையும் ரொம்ப நல்லபடியாக போகும் உங்களுக்கு. அடுத்தது குரு பார்க்கவிருக்கிறது உங்களுடைய 10ஆம் வீட்டை. குரு 10ஆம் வீட்டை பார்த்தா 2 விஷயம் நடக்குங்க. நிச்சயமாக உத்தியோகத்தில் ப்ரமோஷனோ இன்க்ரிமெண்ட்டோ கிடைக்கும். நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறவர் அப்படின்னாக்கா பிஸ்னஸில் நிச்சயமாக ரொம்ப நல்ல மேம்பாடு கிடைக்கும். எதிரிகள் காணாமல் போயிடுவாங்க. நீங்கள் ஒன்றுமே முயற்சி பண்ணலன்னா கூட அவங்க விலகி போயிடுவாங்க. அதை விடவும் உங்களுக்கு உத்தியோகம் பார்க்குற இடத்துல அல்லது பிஸ்னஸ் செய்கிற இடத்துல சூப்பரான ஒரு கைடன்ஸ் கிடைக்குங்க. ஒருத்தர் உங்கள்கிட்ட வந்து இதை செய், இதை செய்யாத, இப்படி பண்ணினா வாழ்க்கையில் மேம்படலாம் அப்படின்னு சொல்லி கொடுக்க ஒருத்தர் நிச்சயமாக கிடைப்பார். அதனால உங்களுடைய மேஷராசிக்கு போகும் இடமும் சிறப்பாக இருக்கிறது, பார்க்கும் இடங்களும் சிறப்பாக இருக்குங்கிறதுனால மேஷராசிக்கு இந்த குரு பயிற்சி ரொம்ப அருமையாக இருக்குங்க. 4ஆம் வீட்டுக்கு போன அந்த குரு பகவான் உங்களுடைய 8ஆம் வீட்டை பார்க்குறாரு சொன்னேன், 10ஆம் வீட்டை பார்க்குறாரு சொன்னேன். இன்னும் ஒரு வீடு 12ஆம் வீட்டையும் அவர் பார்க்குறாருங்க. 12ஆம் வீடுங்கிறது விரயஸ்தானம். என்னங்க விரயஸ்தானத்தை குரு பார்க்குறாரா அப்படின்னா, விரயஸ்தானத்தை குரு மட்டும்தான் பார்க்கலாம். ஏனெனில் குருன்றவர் சுபகிரகம் சொன்னேன் ஏற்கனவே. சுபமான செலவுகள்லாம் வரும் உங்களுக்கு. வீட்டில் ரொம்ப நாள் கல்யாணம் ஆகாத இருந்தவங்களுக்குலாம் கல்யாணம் ஆகும், அல்லது ரொம்ப நாளாக சுப நிகழ்ச்சிகள் செய்ய தாமதமாக இருந்த இடங்கள், கோவில்களுக்கு செல்லுவது, அப்புறம் உங்கள் பிரார்த்தனைகள் செலுத்துறது போன்ற நல்ல செலவுகள் நீங்கள் செய்வீங்க.
அது மட்டும் இல்லாமல் இந்த முறை நீங்கள் எந்த செலவு செய்தாலும் அதனால நன்மையும் மகிழ்ச்சியும் தான் கிடைக்கும். இட் மே பி அன் இன்வெஸ்ட்மெண்ட், பிஸ்னஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கலாம், இல்லாட்டி நீங்கள் பேங்க்கில் போடலாம், ஏதோ ஒரு டெபாசிட் பண்ணலாமா இருக்கும், இல்லை ஷேர்ஸ் வாங்குவீங்களா இருக்கும். எது செய்தாலும் இன்றைக்கு நீங்கள் இந்த ஒரு வருடத்தில் நீங்கள் செய்யும் அத்தனை செலவுகளும் பின்னாடி உங்களுக்கு லாபமாக தான் வரும், மகிழ்ச்சியாக தான் வரும், நன்மையாக தான் வரும். ஆகவே மேஷராசிக்கு இந்த குரு பயிற்சி மிக நல்ல பலன்களை தரவிருக்கிறது. ரிஷபம். ரிஷபராசிக்கு இத்தனை காலமாக 2ஆம் வீட்டில் குரு இருந்தார், 3ஆம் வீட்டுக்கு செல்லவிருக்கிறார். இப்போ உடனே எல்லாரும் சொல்லுவாங்க, நீ இவ்வளோ நாள் உனக்கு ஓப்பன் பிளேஸில் இருந்தது, இப்போ வந்து மறைவிடத்துக்கு செல்றார் அப்படின்னா, குரு என்னங்க மறைவிடம் இருந்தானே, எங்கே இருந்தான சுபகிரகம். அது மட்டும் இல்லை, இந்த முறை குரு தன்னுடைய உச்ச வீட்டுக்கு போகிறார். அது மட்டும் இல்லை, குருவின் பார்வைகள் அவ்வளோ நல்லா இருக்கு. குரு உங்களுடைய 7ஆம் வீட்டை பார்க்கவிருக்கிறார். ரிஷபராசிக்கு 7ஆம் வீட்டை பார்க்குறாரு. அது எவ்வளோ நல்ல ஒரு பார்வை தெரியுமா? 7, 9 மற்றும் 11ஆம் வீட்டை பார்க்கவிருக்கிறார். இந்த 7ஆம் வீட்டை பார்க்கவிருக்கிற குரு என்ன நன்மையை செய்வார்னா, நீங்கள் உங்களுக்கு திருமணம் ஆகாமல் இருக்கிறவர்னா, ரொம்ப வருஷமாக காத்துட்டு இருந்தீங்க தானே திருமணத்துக்கு, டக்குன்னு இப்போ ஃபிக்ஸ் ஆகிடும் பாருங்கள். ரொம்ப ஈஸியாக நல்ல முடியும். ரிஷபராசிக்காரங்களுக்கு நிச்சயமாக திருமணம் நிச்சயமாகும். இல்லைங்க எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு அப்படிங்கிறீங்களா, உங்களுடைய ஸ்பவுஸ்க்கு, அதாவது நீங்கள் ஆணானால் உங்களுடைய மனைவிக்கும், பெண்ணாக இருந்தால் உங்களுடைய கணவருக்கும் பெரிய நன்மைகளை நீங்கள் எதிர்பார்க்கலாம். அவருக்கு வந்து ஒரு ப்ரமோஷனோ இன்க்ரிமெண்ட்டோ சொத்து, அவங்களுடைய தந்தை வழி சொத்து எது வேணால் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அவருக்கு வந்து ஒரு ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து உங்களுக்கு அதனால நன்மைகள் கூட விளையலாம். இல்லை அப்படியே ஆப்போசிட்டு, வெளிநாட்டில் உங்களை பிரிஞ்சு இத்தனை காலமாக இருந்திருந்தால் உங்களுடைய கணவன் அல்லது மனைவியோடு நீங்கள் சேரும் காலம் வந்து விட்டது. குடும்பம் பிரிந்திருந்த குடும்பங்கள்லாம் சேரும். அடுத்தது குரு உங்களுடைய 9ஆம் வீட்டை பார்க்கவிருக்கிறார். 9ஆம் வீடுங்கிறது தந்தை மற்றும் அதிர்ஷ்டத்தை குறிக்கும் வீடு. உங்களுடைய அப்பாவுக்கு பெரிய நன்மைகள் வர இருக்கின்றன. அவருக்கு ப்ரமோஷனோ இன்க்ரிமெண்ட்டோ ஏதாவது ஒன்று நிச்சயமாக கிடைக்கும். ப்ளஸ் அதிர்ஷ்டம், உங்களுக்கு வந்து ரொம்ப நாளாக ஒரு புலம்பல் இருக்கும், எனக்கு லக்கே கிடையாது, எனக்கு ஒன்றுமே நடக்கிறதே இல்லை, நான் நினச்சாலே நடக்காது, எனக்கு பக்கத்தில் இருக்கிறவங்களுக்குலாம் நடக்கும், எனக்கு மட்டும் கிடைக்காது. அந்த புலம்பல்லாம், தர்மி புலம்பல்கள்லாம் இவ்வளோ நாளாக இருந்திருக்கும். அந்த புலம்பல்லாம் இனிமேல் வந்து புலம்பவே வேண்டான்ற ஒரு ஸ்டேஜ் வந்து, அடேயப்பா எனக்கா இவ்வளோ அதிர்ஷ்டம், நானான்னு நீங்களே ஆச்சரியப்பட போகிறீங்க. அதாவது வந்து சும்மா அந்த அதிர்ஷ்டம்னா நான் சொல்கிறது, இந்த $1 போட்டால் அப்படியே காசினோவில் தட்டுமே, அந்த மாதிரி அதிர்ஷ்டம்லாம் நான் சொல்லவே இல்லை. நீங்கள் செய்கிறது, நீங்கள் ஒரு உத்தியோகத்தில் நீங்கள் செய்கிற முயற்சிகள் உங்களுடைய பலனை அதிகமாக கொடுக்க போகிறது. நீங்கள் எந்த முயற்சி செய்தாலும் நீங்கள் எதிர்பார்த்ததை விட அபரிமித பலன்கள் கிடைக்கும். உங்களுடைய கான்சன்ட்ரேஷன் அவ்வளோ நல்லா இருக்கும். அப்புறம் உங்களுடைய தந்தைக்கு ரொம்ப நிறைய நன்மைகள்லாம் நடக்கும். அவருக்கு எதான சொத்து சுகமெல்லாம் வரலாமா இருக்கும். அவருடைய முயற்சிகள் பலனடிக்கும். அவர் போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் நல்ல ரிசல்ட் கொடுக்கும். அடுத்து 11ஆம் வீட்டை குரு பார்க்க வைக்கிறார். அடுத்தது 11ஆம் வீட்டை குரு பார்க்கிறார். 11ஆம் வீடுங்கிறது லாபஸ்தானங்க. அதுவும் தவிர அவர் தன் வீட்டை தானே பார்க்குறாரு. எந்த கிரகம் தன் வீட்டை பார்க்குறதோ அந்த கிரகத்துக்கு ரொம்ப நற்பலன்கள் கிடைக்கும். அதுலேயும் குரு பகவான் தன் வீட்டை பார்க்கறதுனால அபரிமித நற்பலன்களை எதிர்பார்க்கலாம். நிறைய லாபங்கள், நன்மைகள் எல்லாமே வரும். உங்களுக்கு சொத்து பற்றின வழக்குகள்லாம் இருந்ததுன்னா அது உங்கள் பக்கம் ஜெயமாகும். எதுனா எல்லாமே உங்கள் பக்கம் ரொம்ப ஈஸியாக ஆகும். ரொம்ப காலமாக நீங்கள் வந்து ப்ரமோஷனோ இன்க்ரிமெண்ட்டோ கிடைக்காம திண்டாடிட்டு இருந்தீங்க, குறிப்பாக இன்க்ரிமெண்ட் கிடைக்கும். ரொம்ப நாளாக அரியர்ஸ் அப்படியே சேர்த்து வச்சு பெரிய பல்காக கிடைக்கும். லாபம், நன்மை நிச்சயமாக எதிர்பார்க்கலாம். உங்களுடைய தாயார் அல்லது தந்தை அல்லது மாமியார் மாமனார் யாரேனும் உங்களுக்கு பெரிய அளவில் ஒரு ஷேர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி கொடுக்கலாம், அல்லது ப்ராப்பர்ட்டியே கொடுக்கலாம், அல்லது நகை நட்டெல்லாம் கொடுக்கலாம். இவ்வளோ நல்ல விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்க போகிறது. உங்களுடைய நல்ல நல்ல இடங்களெல்லாம் குரு பார்க்குறாரு அப்படிங்கிறதுனாலையும், உச்சஸ்தானத்துக்கு குரு வந்திருக்கிறதுனாலையும் ரிஷபராசிக்கு இந்த குரு பயிற்சி ரொம்ப பிரமாதமாக இருக்குங்க. மிதுன ராசி. மிதுன ராசி மேலே இவ்வளோ நாளாக குரு பகவான் உட்கார்ந்துட்டு இருந்தார். குரு வந்து ஜென்மராசி மேலே குரு இருந்தாக்கா அது ஜென்ம குரு அவ்வளோவா நல்லது இல்லைன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனாலும் உங்களுக்கு என்னங்க அதெல்லாம் அப்படிலாம் இல்லையா, எனக்கு நல்லா தானே இருந்தது அப்படின்னு சொல்லுவீங்க. ஏனெனில் 7, 10க்குரிய குரு வந்து உங்களுடைய 5, 7, 9 பார்த்தாரு. அதனால் குரு பார்வை நல்லா இருந்தனால ரொம்ப ஜாலியாக, அதாவது வந்து அதிகம் உழைக்காமல் ரொம்ப சந்தோஷமாக வாழ்க்கையை அனுபவித்த ஒரு ராசிகளில் ஒன்றா இத்தனை நாளாக இருந்திருப்பீங்க. இப்போவும் கிட்டத்தட்ட அப்படி தான் இருக்க போகிறது. ஏன்னா குரு உங்களுடைய 2ஆம் வீட்டுக்கு போயிருக்காரு. போதா குறைக்க அவர் உச்ச குருவாக இருக்கார். போதா குறைக்க அவர் தன் வீட்டை தானே பார்க்க போகிறாரு. இந்த குரு என்ன பண்ணுவார்னா, 2ஆம் வீட்டில் உள்ள குரு என்ன செய்வார் அப்படின்னாக்கா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 2ஆம் வீடுங்கிறது வாக்கு ஸ்தானம், தனஸ்தானம் மற்றும் குடும்பஸ்தானம்.
வாக்கு உங்களுடைய வார்த்தைகள்லாம் ரொம்ப இனிமையாக வரும். இனிமே சுப வார்த்தைகள், சுபிட்சமான வார்த்தைகள் உங்கள் வாயில் வரும். அது மட்டும் இல்லைங்க, ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுங்க, நீங்கள் பேசுகிற எல்லாமே பலிக்குங்க. அதனால் பாசிட்டிவ் வேர்ட்ஸாக சொல்லுங்கள். எனக்கு என்னமோ நல்லது நடக்க போகுதுன்னு தோன்றுறது, எனக்கு என்னமோ இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகிட்டுன்னு தோன்றுறது, சீக்கிரத்தில் வந்துடும் தோணுது, இப்படியே சொல்லிட்டுருங்க நீங்கள். ப்ளஸ் 2ஆம் வீடுங்கிறது வாக்குஸ்தானங்கிறதுனால ஆஃபீஸ்லேயோ இல்லை ஸ்கூல்லையோ காலேஜ்லேயோ நீங்கள் மேடையேறி பேசும்படி வரலாம், பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் மாதிரி எதுவும் கொடுக்க வேண்டி வரலாம், அல்லது கிளைண்ட்டுக்கிட்ட பேசுகிறதுக்கு உங்கள் பாஸ் உங்களை சொல்லலாம். நீங்கள் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக அதை முடித்து நல்ல பேர் எடுப்பீங்க. ப்ளஸ் தனஸ்தானங்கிறதுனால பேங்க் பேலன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். போன வருஷம் முழுக்க நல்லா செலவழிச்சிங்க, இந்த வருஷம் முழுக்க நிறைய சேரும், பணம் சேர ஆரம்பிக்கும். ப்ளஸ் குடும்பத்தில் மகிழ்ச்சி, நன்மை, சந்தோஷம். குடும்பஸ்தானத்தில் குரு வரதுனால குடும்ப ஒற்றுமை மேம்படுறது மட்டும் இல்லாமல் சுப காரியங்கள் தடப்பட்டுருந்தது இவ்வளோ காலமாக குடும்பத்தில் நிச்சயமாக யாருக்கேனும் சுப நிகழ்ச்சிகள் நடக்கலாம். உங்களுக்கே கூட இருக்கலாம், உங்களுக்கே கூட இல்லை உங்கள் குடும்பத்தில் யாருக்கேனும் திருமணம், சீமந்தம், அந்த உபநயனம், ஆண்டு நிறைவு, அது போன்ற நல்ல நல்ல விஷயங்கள்லாம் அடுத்தடுத்து நடக்க ஆரம்பிக்கும். அடுத்தது குரு பார்க்குறது உங்களுடைய 6ஆம் வீட்டை, நண்பர்களை குறிக்கும் வீடு 6ஆம் வீடு. இவ்வளோ நாளாக கொஞ்சம் உங்களை தப்பான வழியிலையாவது கூட்டிகிட்டு போயிருப்பாங்க, அல்லது உங்கள் நண்பர்களால் உங்களுக்கு செலவோ இழப்போ வந்துருக்கலாம். எனக்கு இவ்வளோ கொடு அவ்வளோ கொடுன்னு காசு வாங்கிட்டு போயிட்டு திருப்ப கூட கொடுக்காம இருந்துருக்கலாம் அவங்க. ஆனால் இந்த முறை நல்ல அந்த நண்பர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை விட்டு விலகி போயிட்டு உங்களை கைட் பண்ணுற நண்பர்களாக உங்களுக்கு வருவாங்க. அதாவது இப்படி செய்யாதே, ஏன் இப்படி செய்யறேன்ட்டு நல்வழிப்படுத்தும். இப்படி செய்யாதன்னு எல்லாரும் கூட சொல்லுவாங்க, ஆனால் அந்த நல்ல வழியாக இருக்கணும் இல்லையா, அந்த நல்ல வழி காட்டுற நண்பர்களாக உங்களுக்கு கிடைப்பாருங்க. அடுத்தது குரு பார்க்கறது உங்களுடைய 8ஆம் வீட்டை குரு பார்க்கிறார். 8ஆம் வீடுங்கிறது ஆரோக்கிய ஸ்தானங்க, ஆரோக்கியம் மேம்படும். சாதாரணமாக இல்லைங்க, உங்களுடைய இவ்வளோ நாளாக நீங்கள் நிறைய சிரமப்பட்டீங்க, குறிப்பாக வயிற்று வலி மாதிரி பிரச்சனைகள் இருந்திருக்கலாம், டைஜஷன் சம்மந்தப்பட்டது, ஜீரணம் அஜீரணம் அந்த மாதிரியான விஷயங்கள்ல பிரச்சனை இருந்திருக்கலாம். இப்போ குரு உங்களுடைய 8ஆம் வீட்டை பார்க்கறதுனால குரு உங்களுக்கு உங்களுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தி கொடுப்பார். அடுத்தது குரு உங்களுடைய 10ஆம் வீட்டை பார்க்கிறார். 10ஆம் வீடுங்கிறது உத்தியோகஸ்தானங்க. அந்த உங்களுடைய குரு தன் வீட்டை பார்க்குறார். 10ஆம் வீட்டுக்கு உரியவர் குரு, அவர் தன் வீட்டை பார்க்குறார், அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. உத்தியோகஸ்தானத்தை பார்க்குறது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. உத்தியோகத்தில் உங்களுடைய மேலதிகாரிகளுக்கு உங்களை பிடிக்க ஆரம்பிக்கும். ஏன்னா குரு இல்லையா, உங்களுக்கு ஜாப் சொல்லி தந்தாங்களோ அவங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியை கொடுப்பீங்க, அவங்க உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுப்பாங்க. அடுத்தது நீங்கள் ஆஃபீஸில் உங்களுக்கு ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட்டு ஆகிய விஷயங்கள்லாம் கிடைக்கும். நல்ல நல்ல நண்பர்களை சம்பாதிப்பீங்க. அவங்க உங்களை கைட் பண்ணுறதோட ஆஃபீஸில் தப்பே பண்ணாமல் வேலை செய்ய ஆரம்பிப்பீங்க. இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயங்கள்லாம் இருக்கிறதுனால நம்ம மிதுன ராசிக்கு இந்த குரு பயிற்சி மிக மிக நல்ல பலன்களை தரவிருக்கிறது. கடகராசி, கடகராசிக்கு இவ்வளவு காலமாக விரயஸ்தானத்தில் குரு இருந்துட்டு போட்டாங்க. விரயம்னா என்ன, செலவு தானே. குருன்னு யார், சுப கிரகம் தானே. நல்ல நல்ல செலவுகள் செய்துட்டு இருந்தீங்க, அவ்வளோதான். நீங்கள் அதாவது சுப விரயங்கள் நிறைய பேருக்கு அடிச்சு விட்டுருப்பீங்க, ஹெல்ப் பண்ணியிருப்பீங்க, படிக்கிறதுக்கு காசு கொடுத்துருப்பீங்க, கல்யாணத்துக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பீங்க, உங்கள் குடும்பத்துலேயும் நிறைய நல்ல விஷயங்களுக்கு செலவழிச்சிருப்பீங்க அல்லது இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க, அவ்வளோதான். இப்போது இந்த குரு பயிற்சி எப்படி இருக்குன்னா, மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு வந்திருக்கார், உங்களுடைய ராசி மேலேயே வந்திருக்கார். ஐயோ ஜென்மகுரு இது நல்லதில்லை அப்படின்னு யாரேனும் சொன்னாங்கன்னா, பொதுவாக ஜென்மகுரு நல்லது இருக்குது இல்லைன்றது ஒரு ஆர்குமெண்ட்டை விட்டாலும், இந்த முறை ஜென்மகுரு தன்னுடைய உச்ச வீட்டுக்கு கடகம் தாங்க பெஸ்ட் ஹவுஸ் குரு பகவானுக்கு. அந்த வீட்டுக்கு வந்திருக்கிறதோட அவர் பார்க்கும் இடங்கள்லாம் அவ்வளோ அற்புதமாக இருக்குது. உங்களுடைய ஜென்ம குரு என்ன பண்ணுவார்னா, உங்களுடைய சிந்தனைகளை நல்வழிப்படுத்துவார். அழகான அருமையான நல்ல விஷயங்கள் படிப்பீங்க, பேசுவீங்க, செய்வீங்க. நல்ல கருணையான இரக்கமான விஷயங்கள்லாம் அதை உங்கள் மனசுலேயே ஒரு கருணை வரும். எல்லாம் போயிட்டு போகிறாங்க, பாவம் விட்டு கொடுப்போமே அப்படின்னு தோண ஆரம்பிக்கிறதுனால மனிதர்களோட நல்லுறவு ரொம்ப ஜாஸ்தியாகும். நல்லவர்களின் துணை கிடைக்கும். பெரியவங்க வீட்டில் ரொம்ப பெரியவங்களாக இருப்பாங்க இல்லையா, உங்களுடைய பாட்டியோ அது மாதிரி பெரியவங்க, அவங்களுடைய ஆசீர்வாதங்கள்லாம் உங்களுக்கு கிடைக்கும். முன்னோர்களின் ஆசீர்வாதமும் நிறைய கிடைக்கும் உங்களுக்கு. அது ஜென்ம குருவாக இருக்கப்பட்டவர் இவ்வளோ விஷயங்களை தருவார். நல்ல விஷயங்களில் ஈடுபடுவீங்க. ரொம்ப காலமாக போக முடியாத இருந்த கோவில்களுக்கெல்லாம் இந்த வாட்டி போக ஆரம்பிப்பீங்க. குலதெய்வத்துக்கு பெண்டிங் வச்சுருந்தீங்க இவ்வளோ நாளும், அதெல்லாமும் போக ஆரம்பிப்பீங்க. ஸோ இந்த ஜென்ம குரு இருக்கிற இடமே இவ்வளோ நல்ல விஷயமா இருக்குது. அடுத்தது பார்க்கும் இடம். அவர் பார்க்க போகிறது உங்களுடைய 5ஆம் வீட்டை பார்க்க வைக்கிறார். 5ஆம் வீடுங்கிறது பூர்வ புண்ணியஸ்தானம் மற்றும் புத்திரஸ்தானம்.
பூர்வ புண்ணியங்கள், அதாவது நீங்கள் என்றைக்கோ செய்த புண்ணியங்கள்லாம் பெண்டிங்கில் வெயிட் பண்ணிட்டு இருந்தது உங்களுக்கு எப்போ ஹெல்ப் பண்ணலான்னு. சில சமயத்தில் தான் அது ஓப்பன் அப் ஆகும். பூர்வ புண்ணியப்பும் ஹெல்ப் பண்ணாது. 5ஆம் வீட்டுக்குரியவனுடைய தசை புக்தி வரச்சையோ இல்லை 5ஆம் வீட்டில் இருப்பவனுக்கு அது மாதிரியான டைத்தில் மட்டும்தான் பலன் கொடுக்கும். இந்த முறை 5ஆம் வீட்டுக்கு குரு பார்வை இருக்கிறதுனால, குரு பகவான் அந்த நல்ல ஹெல்ப் பண்ணுறதுனால உங்களுடைய புண்ணிய செயல்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ப்ளஸ் இப்போவும் நிறைய புண்ணிய காரியங்கள் செய்ய ஆரம்பிப்பீங்க. கல்விக்கு உதவுறது, சாப்பாட்டுக்கு யாருக்கான கொடுக்கறது, வேலை வாங்கி தருது, ஸ்கூலுக்கு காலேஜுக்கு அட்மிஷன் வாங்கி தருது, அது மாதிரியான விஷயங்கள்லாம் நிறைய செய்ய போகிறீங்க நீங்கள். இதெல்லாம் சேர்ந்து உங்களுக்கு பெரிய நற்பலன்களை தரவிருக்கிறது. ப்ளஸ் உங்களுக்கு குழந்தை இல்லாமல் இருந்ததுன்னா, திருமணமாகி குழந்தை இல்லாதவர்களாக இருந்தீங்கன்னாக்கா நிச்சயமாக குழந்தை பாக்கியம் உண்டு. ப்ளஸ் உங்களுக்கு ஏற்கனவே குழந்தை இருந்ததுன்னா அந்த குழந்தை படிச்சுட்டு இருக்கிற குழந்தைன்னா நல்லா படிக்க ஆரம்பிக்கும். கல்யாணம் ஆன குழந்தைன்னா கணவன் மனைவி ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. குழந்தைகள் அந்த படிக்கிற குழந்தைங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப மேன்மைகளும் ஆசிரியரின் துணையும் உதவியும் கிடைக்கும். வேலை கிடைக்காம இருந்த குழந்தைகளுக்கு வேலை கிடைக்கும். கிடைச்சிருந்தா அந்த குழந்தைகளுக்கு ப்ரமோஷனோ இன்க்ரிமெண்ட்டோ கிடைக்கும். அடுத்தது குரு பார்க்குறது உங்களுடைய 7ஆம் வீட்டு. 7ஆம் வீடு இத்தனை நாள் நீங்கள் கல்யாணம் ஆகாமல் இருந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நிச்சயமாக திருமணம் நிச்சயமாகும். அடுத்தது உங்களுக்கு உங்களுடைய ஸ்பவுஸ், உங்களுடைய கணவன் அல்லது ஒருவேளை உங்களுக்கு கல்யாணம் ஆகி இருந்தால் உங்களுடைய கணவன் அல்லது மனைவிக்கு மிக நல்ல பலன்களை இந்த குரு பார்வை கொடுக்கவிருக்கிறது. அவங்களுக்கு ஒரு ப்ரமோஷன் கிடைக்கலாம், இன்க்ரிமெண்ட் கிடைக்கலாம், தந்தை வழி தாய் வழி சொத்துக்களில் பங்குகள் கிடைக்கலாம், நகைகள் வாங்குவாங்க, அல்லது என்றைக்கோ எப்படியோ அவங்க இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருந்த பணங்கள்லாம் மேலும் மேலும் அவங்களுக்கு பல்கி பெருகி அவங்களுக்கு வர ஆரம்பிக்கும். அடுத்தது குரு பார்க்கறது உங்களுடைய 9ஆம் வீட்டை. 9ஆம் வீடு அதிர்ஷ்டஸ்தானம் மற்றும் தந்தை ஸ்தானம். அதிர்ஷ்டம் உங்களுக்கு திடீர்னு கை கொடுக்க ஆரம்பிக்கும். நீங்கள் ஒரு கொஞ்ச நாளாக அவ்வளவா அதிர்ஷ்டமாக இல்லாத டைமாக இருந்தது கடந்த ஒரு 2-3 வருஷம். இந்த வருஷம் அதிர்ஷ்டம் நிறைய உதவி செய்யும். நீங்கள் ஓரளவு முயற்சி பண்ணாலே, நீங்கள் ஓரளவு வேலைகள், உத்தியோகம், பிஸ்னஸ் செஞ்சாலே ரொம்ப நல்ல பலன்களை தரும். 9ஆம் வீடு தந்தையும் குறிக்கும். அப்படிங்கிறதுனால தந்தையாருக்கு பெரிய நன்மைகள் வரும், அவருக்கு லாபம் வரும், அவருக்கு ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் மாதிரியான விஷயங்கள் வரலாம். அதனால குருவின் பார்வைகள் இந்த வாட்டி ரொம்ப பிரமாதமாக இருக்கிறதுனாலையும், உச்ச குரு தன் வீட்டை பார்க்கறதுனாலையும் கடகராசிக்கு இந்த குரு பயிற்சி மிகச்சிறந்த பலன்களை அளிக்கவிருக்கிறது. சிம்ம ராசி. சிம்ம ராசி சாதாரணமாகவே நீங்கள் கெத்தான ஆள், ரொம்ப சூப்பரான ஆள், யாருக்கும் அடிப்படிய மாட்டீங்க, ரொம்ப நல்லது நடந்து மகாராஜாவா மகாராணியாக இருப்பீங்க, எக்ஸட்ரா எக்ஸட்ரா. ஆனால் கடந்த 2-2.5 வருஷம் போட்டு தாளிச்சிடுச்சு எல்லா கிரகமும் உங்களை. அஷ்டம சனி, 7 சனி இருந்து உங்கள் ராசியை பார்த்தாரு, அதுவும் அவ்வளவா உதவலை. இப்போ அஷ்டம சனி போனதோட ராகு கேத்து வேற உங்களுக்கு அப்படியே டயக்னலி ஆப்போசிட்டாக உங்கள் மேலே கேத்துவும் எதிர்க்க ராகுவும் உட்காந்துட்டு உங்களை ஒரு வழிதான் பண்ணிட்டு இருக்காங்க. இவ்வளவு நாளாக குரு பயிற்சி பெரும் நற்பலன்களை தர முடியாமல் இருந்தது. தர முடியாமல்னா லாபஸ்தானத்தில் தான் குரு இருந்தது, கொஞ்சம் காசு பணம் பார்த்தீங்க தான், ஆனால் வந்த இடம் தெரியாமல் எல்லாம் போச்சு. இப்போ 12ஆம் வீட்டுக்கு குரு வந்திருக்காரு. என்னங்க 12ஆம் வீடு மறைவிடம் சொல்லுவாங்க, விரயஸ்தானம் சொல்லுவாங்க, அது என்ன பெரிய விஷயமானா? 12ஆம் வீடு சாதாரணமாக எப்படி இருக்குமோ என்னமோ, கடகம் 12ஆம் வீடாக இருக்கிற உங்கள் ராசிக்கு அது மிக நன்மைகளைத்தான் செய்யும். பிகாஸ் நல்ல செலவுகள் செய்ய போகிறீங்க, அடிச்சு விட போகிறீங்க, நல்ல 4 பேர் உங்களை புகழ போகிறாங்க. நீங்கள் கொடுக்குற காசுனால உங்களுக்கு புகழ் பெருமை எல்லாம் கிடைக்கும். ப்ளஸ் குடும்பத்தில் நன்மையும் மகிழ்ச்சியும் வரும். குடும்பத்தில் சுபகாரியங்களுக்கு செலவழிப்பீங்க. கல்வி இல்லாதவங்களுக்கு கல்விக்கு உதவி செய்வீங்க. மேலும் பல கல்யாணங்களுக்கெல்லாம் உதவி செய்வீங்க. ஆனால் அது வந்து மனசுளிப்பு இல்லாமல் சந்தோஷமாக செய்வீங்க. ஏன்னா அப்படிப்பட்டவங்களுக்கு நீங்கள் செய்ய போகிறீங்க. இன்டர்ன் உங்களுக்கு அவங்க வந்து பெரிய நன்றியோடையும் பெரிய பாராட்டு, பெரிய மகிழ்ச்சி எல்லாத்தையும் உங்களுக்கு தெரிவிக்க போகிறாங்க. அது வந்து வைதவே இருந்தாலும் கூட இது பிற்காலத்தில் உங்களுக்கு பல்கி பெருகி உங்களுக்கு பெரும் நன்மைகளை தரப்போகிறது. இடது பக்கம் ஒருத்தருக்கு தரப்போறீங்க, வலது பக்கத்துலேருந்து ஒருத்தர்கிட்டேருந்து வரப்போகிறது. அந்த அளவு நன்மைகளை செய்யும் ஒரு குரு பயிற்சியாக தான் இருக்குது இந்த முறை 12ஆம் வீட்டுக்கு போனாலும் கூட. குரு பார்க்கறது உங்களுடைய 4ஆம் வீட்டை பார்த்துட்டு இருக்காரு. 4ஆம் வீடு உங்களுடைய தாயார், கல்வி, வாகனம் ஆகியவற்றை குறிக்கும் வீடு. உங்களுடைய தாயாருக்கு பெரும் நன்மைகளை எதிர்பார்க்கலாம். அவங்களுக்கு வந்து கைவிட்டு நழுவி போன நல்ல விஷயங்கள் திரும்ப வரலாம். அவங்க ஜாப்லெஸ்ஸாக இருந்தாலோ, ஜாப்ல ப்ராப்ளம் இருந்தாலோ அது எல்லாமே சரியாகும். அவங்க புது வேலை கிடைக்க கூட சான்ஸ் இருக்குது. ஆல்ரெடி நிறைய வருஷம் ஒரு வேலையில் இருந்தாங்கன்னா அதுலேருந்து அவங்களுக்கு ப்ரமோஷனோ இன்க்ரிமெண்ட்டோ ஏதோ ஒன்று நிச்சயமாக கண்டிப்பாக கிடைக்கவிருக்கிறது. அவங்களுக்கு வந்து தந்தை வழி சொத்து இல்லை மாமனார் வழி சொத்து மாதிரியான விஷயங்கள், நகைகள் முக்கியமாக அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது.
நீங்கள் ஒருவேளை ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் உங்களுக்கு வந்து கல்வி இவ்வளோ நாளாக வந்து கொஞ்சம் வேப்பங்காயாக இருந்தது. நீங்கள் நான் என்ன முயற்சி பண்ணாலும் அது எங்கே மார்க் வருது அப்படின்னு ஒரு அலுப்புலாம் இருந்தது இல்லையா? இப்போ அப்படி கிடையாது. கல்வியில் மேம்பாடு உண்டு. உங்களுக்கு டீச்சர்ஸ் பெட் ஆகிடுவீங்க. நீங்கள் இப்போ உங்களுடைய ப்ரொஃபஸர்ஸ்க்கோ உங்கள் டீச்சர்ஸ்க்கோ உங்களுடைய ஆசிரியர்களுக்கும் உங்களுக்கு கண்டால் ரொம்ப பிடிக்க ஆரம்பிக்கும். அவங்க உங்களை ஸ்பெஷல் கேர் எடுத்து அவங்க சொல்லித்தர ஆரம்பிப்பாங்க. ஒருவேளை நீங்கள் ஏதான ஒரு பர்டிகுலர் கோர்ஸ்க்கு ட்ரை பண்ணிட்டு இருந்தீங்க, ஒரு பர்டிகுலர் கண்ட்ரியில் ட்ரை பண்ணீங்க, அல்லது நீங்கள் ஏதோ ஒரு நீங்கள் நினச்சது கிடைக்காம மெடிக்கலோ இன்ஜினியரிங்கோ வேறு ஏதோ ஒரு டிசைனிங்கோ அது மாதிரி ஏதாவது ட்ரை பண்ணியிருந்தீங்க, உங்களுக்கு கிடைக்காம இருந்ததுன்னா கண்டிப்பாக யூ டேக் இட் ஃப்ரம் மீ. இந்த வாட்டி நிச்சயமாக உங்களுக்கு அது கிடைக்கத்தான் போகிறது. 4ஆம் வீட்டு குரு பார்வை அவ்வளோ நல்லா இருக்குது. அப்புறம் வாகனம் வாங்காதவர்கள் புது வாகனம் வாங்குவீர்கள். இத்தனை நாளாக செலவு வச்சு கொண்டிருந்த வாகனம்லாம் நீ செலவின்றி ஓடும். உங்களுக்கு வந்து அந்த பழைய அந்த மாதிரியான ஒரு கவலைகளோ கஷ்டமோ வாகனத்தை பற்றி இருக்காது. அதை விடவும் இந்த வாகனத்தால் உங்களுக்கு ஏதேனும் வகையில் வருமானம் வரும். ஒருவேளை நீங்கள் வந்து அது ரெண்ட்டுக்கு விடுறீங்க வாகனத்தை அப்படின்னா ரொம்ப நல்ல நிறைய பலன்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம். அடுத்தது குரு பார்க்குறது உங்களுடைய 6ஆம் வீட்டை. 6ஆம் வீடு நட்பு ஸ்தானம். ஆக்சுவலி 6க்குரிய சனி 8ல் இருக்கிறதுனால நண்பர்கள் இவங்களா நண்பர்கள் ஐயோ கிடையாதுன்னு நீங்கள் அலற மாதிரியான நண்பர்கள் தான் பேக் ஸ்டாப்பிங்காக இருந்தாங்க இவ்வளோ நாளும். ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு டைமாக இருந்தது. இப்போ அந்த சனியுடைய வீட்டுக்கும் குரு பார்வை வருது, சனி பகவானுக்கும் குரு பார்வை வருது. நட்பு ஸ்தானத்தை காப்பாற்றி கொடுக்க போகிறார். அப்போது இத்தனை நாளாக உங்களுக்கு நண்பர்கள் மாதிரி நடித்தவர்கள் யார் அப்படின்னு கண்டுபிடிச்சு அவங்கள்ட்ட இருந்து கூலாக வெளியே வருவீங்க. அப்புறமா வந்து நண்பர்களால் நன்மைகள் வரும். அவங்க உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க, இதை செய்யாதன்னு சொல்லி கொடுப்பாங்க. அடுத்தது குரு பார்க்க வைக்கிறது உங்களுடைய 8ஆம் வீட்டை, ஆரோக்கிய ஸ்தானத்தை. அப்பாடா அப்படின்னு ஆகும். ஏன்னா அந்த வீட்டில் சனி இருக்காரு. சனியை குரு பார்க்கறதுனால ஆரோக்கியம் விஷயமாகவும் நண்பர்களால் பிரச்சனையோ எது இவ்வளோ நாளாக இருந்ததோ அது எல்லாமும் சரியாகும். ஏன்னா குரு தன் வீட்டை பார்க்குறார். உங்களுக்கு பெரிய ரிலீஃப் வரும். ஏதோ பயங்கரமாக வரப்போகிறதுன்னு நினச்ச ஒரு மெடிக்கல் ரிப்போர்ட் வந்து ஒன்றும் இல்லை, கவலைப்படாத, ஒரு அரை மாத்திரையில் சரி பண்ணிடலாம் டாக்டர் சொல்கிற மாதிரி ஈஸியாக முடியும். அதனால் சிம்ம ராசிக்கு இந்த குரு பயிற்சி ரொம்ப அருமையான குரு பயிற்சிங்க. கன்னிராசிக்கு இவ்வளவு காலமாக 10ஆம் வீட்டில் குரு இருந்தார். அவர் வந்து 11ஆம் வீட்டுக்கு வராரு. 10ஆம் வீட்டு குரு பதவியை குலைப்பான்னு ஒரு வார்த்தை உண்டு. அது அப்படிலாம் கிடையாது. ஆனாலும் பதவியெல்லாம் குலைச்சிருக்க மாட்டார். பொசிஷன் மாறி இருப்பீங்க. இப்போ உள்ள வேலையை வேற ஒரு இடத்துலேருந்து வேற ஒரு பொசிஷன்லேருந்து செய்ய வேண்டி வந்திருக்கலாம். அவ்வளோதான், சின்ன டிரான்ஸ்ஃபரோ அது மாதிரி தான் ஆகியிருக்கும், பெரிய பெனிஃபிட் இல்லாமல். ஆனால் இப்போ குரு உங்களுடைய 11ஆம் வீட்டுக்கு வராரு. ரொம்ப அருமையான பொசிஷனுக்கு இது. 11ஆம் வீடு என்பது லாபஸ்தானம், லாபத்தை குறிக்கும் வீடு 11ஆம் வீடு. அவருடைய அது போதாக்குறைக்கு குரு உச்ச வீட்டுக்கு வந்திருக்கார். 11ஆம் வீட்டில் உச்சம்னா அவ்வளோ நல்லா. ஆமாங்க போங்க, என்னமோ அடிச்சுன்னு கொட்ட போகிறதுன்னா ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களெல்லாம் நான் பார்த்தேன். வெயிட் அண்ட் சி, பார்க்க தான் போகிறீங்க. நல்ல லாபங்கள், நல்ல நன்மைகள், உத்தியோகத்தில் பெரிய இன்க்ரிமெண்ட் அது மாதிரிலாம் கிடைக்கும். அதே மாதிரி குரு உங்களுடைய அவர் போயிருக்கும் இடம் கன்னிராசிக்கு 11ஆம் வீடாகிய லாபஸ்தானம் அப்படின்னா அவர் பார்க்கும் இடம் உங்களுடைய 3ஆம் வீடு. 3ஆம் வீடு அப்படிங்கிறது சகோதரஸ்தானம். கொஞ்ச நாளாக உங்களுக்கும் உங்கள் சகோதரன் அல்லது சகோதரிக்கும் ஒரு அவ்வளவா நல்ல ரிலேஷன்ஷிப் இல்லாமல் கொஞ்சம் டாம் அண்ட் ஜெரியாக இருந்தது. இப்போ வந்து கொஞ்சம் ஒரு நல்ல ஒரு அன்பு அரவணைப்பு எல்லாம் கிடைக்கும். உங்களால் உங்களுக்கும் பெரிய நன்மைகளை நிச்சயமாக எதிர்பார்க்கலாம். 3ஆம் வீடு தைரியத்தை குறிக்கும் தைரியஸ்தானமும் கூட. அப்போ சில விஷயங்கள்ல நீங்கள் பயம் காரணமாக தைரியமாக இருக்க வேண்டிய இடத்துல இல்லாமல் இருந்திருப்பீங்க இவ்வளோ நாளும். இப்போது அதனால் என்ன, இப்போ கேட்டால் என்ன, எனக்கு இன்க்ரிமெண்ட் தான், எனக்கு ப்ரமோஷன் தான், கேட்டால் இப்போ என்ன தப்பு அப்படின்னு ஒரு சின்ன தைரியம் உங்களுக்கு வந்து எங்கே தைரியம் வரணுமோ அங்கே உங்களுக்கு நியாயமான தைரியம் வந்து அதனால் நன்மைகள் நிச்சயமாக பார்க்கலாம். அதே மாதிரியே எங்கே இவ்வளோ நாளாக தேவையில்லாத இடத்துல தைரியமாக பேசியிருப்பீங்க. ஒன்று உதார் காட்டுறதுன்னு வேண்டாம், அந்த இடத்துல நம்ம அடக்கி வாசிப்போம், வாய் முடிப்போம் அப்படின்ற மாதிரி. ஏன்னா 3க்குரியவர் செவ்வாயாச்சே, அதனால் ஒரு ஆக்ரோஷமாக தான் உங்களுக்கு வந்திருக்கும் தைரியம். அந்த வீட்டுக்கு குரு பார்வை, செவ்வாய் வீட்டை குரு பார்த்தாலே குரு மங்கள யோகம். அதனால் நியாயமான தைரியம் காரணமாக நியாயமான பலன்களையும் எதிர்பார்க்கலாம், சகோதரர்களுக்கு நன்மையும் எதிர்பார்க்கலாம். அடுத்தது குரு பார்க்குறது உங்களுடைய 5ஆம் வீட்டை, உங்களோட புத்திரஸ்தானம், பூர்வ புண்ணியஸ்தானம். சனியின் வீட்டை குரு பார்க்குறார். குழந்தை இல்லாமல் தாமதமாயிருக்கும் இவ்வளோ நாள். கல்யாணம் ஆனவர்களுக்கு குழந்தை இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்க. அல்லது குழந்தை இருந்தால் அந்த குழந்தைக்கு வந்து பெரிய முன்னேற்றங்கள் இல்லாமல் இருந்திருக்கலாம், உடல்நிலைப்படுத்தியிருக்கலாம், இல்லை அந்த குழந்தையே உங்களை படுத்தியிருக்கலாம்.
பெரிய ஒரு டென்ஷன் பண்ணிடுவாங்க இல்லையா சில குழந்தைங்கள்லாம் நம்மளை. ஆனாலும் அந்த குழந்தைங்க மேலே எந்த மிஸ்டேக்கும் கிடையாது. அவங்கள நீங்கள் எதுவுமே தப்பாக நினைக்க வேண்டாம். அந்த குழந்தை ஸ்தானத்துக்கு குரு பார்வை வந்திருக்கிறதுனாலையும், அதாவது சனியின் வீட்டுக்கு குரு பார்வை வந்திருக்கிறதுனாலையும், சனி பகவானுக்கு குரு பார்வை வந்திருக்கிறதுனாலையும் குழந்தைகளால் ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இன்ற பொழுதில் பெரிதுவக்க போகிறீங்க. அவங்க வந்து திடீர்னு நல்ல பேர்லாம் வாங்கிட்டு வருவாங்க, புகழ் அடைவாங்க. அவங்களுடைய டீச்சர்ஸ்கிட்டேருந்து நல்ல ரிப்போர்ட்ஸ் வரும் அவங்கள பற்றி. அவங்க வந்து மேடை ஏறி பிரசங்கம் பண்ணுறது அல்லது பாட்டு பாடுறது அல்லது தன்னுடைய கலையை தன்னுடைய பெரிய டேலண்ட்ஸை வெளிப்படுத்துறது, அது மாதிரியான விஷயங்கள்லாம் செய்து அவங்க உங்களை பெருமிதப்படுத்துவாங்க. ப்ளஸ் வீட்லேயுமே ஒரு பிஹேவியரல் சேஞ்ச் பார்க்கலாம். அவங்க வந்து முன்பை விட அவங்கள புரிஞ்சுப்பாங்க, அம்மா அப்பாவுடைய கஷ்டங்களை புரிஞ்சுப்பாங்க. சரி, அவங்க பெரியவங்களாக இருந்தால் உத்தியோகம் இல்லாதவங்களுக்குலாம் உத்தியோகம் கிடைக்கும், கல்யாணம் ஆகாதவங்களாக இருந்தால் அவங்களுக்கு கல்யாணம் ஆகும். ரொம்ப நல்ல சேஞ்சஸை நீங்கள் எதிர்பார்க்கலாம். அடுத்தது குரு பார்க்குறது உங்களுடைய 7ஆம் வீட்டை குரு பார்க்குறார். கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஆகும், கல்யாணம் ஆனவங்களுக்கு அவங்களோட கணவன் அல்லது மனைவிக்கு வாழ்க்கையில் பெரிய முன்னேற்றங்கள், இன்க்ரிமெண்ட், ப்ரமோஷன், அது மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். சுப நிகழ்ச்சிகள் வீட்டில் நடக்கும். அவங்களுக்கு உங்களுடைய அதாவது கணவன் அல்லது மனைவிக்கு அவங்களுடைய தந்தை வழி சொத்து அல்லது சொத்தில் பங்கு வரும். வீட்டில் மகிழ்ச்சி தாண்டவம் ஆடும். அதே மாதிரி அவங்களுடைய தாயார்கிட்டேருந்து அவங்களுக்கு நகையெல்லாம் வரும், தங்கம் எல்லாம் வரும், தங்கம் சேரும் அவங்களோட ஸ்பவுஸ்க்கு. நிச்சயமாக ப்ரமோஷனோ இன்க்ரிமெண்ட்டோ இல்லை வேலையே கூட கிடைக்கலாம் புதுசாக, இல்லை வேலை மாறலாம். இவ்வளோ நன்மைகள் இருக்கிறதுனால கன்னிராசிக்கு இந்த குரு பயிற்சி மிக நல்ல பலன்களை அளிக்கவிருக்கிறது. துலாம் ராசிக்கு இவ்வளவு காலமாக 9ஆம் வீட்டில் குரு இருந்தார். ஆக்சுவலி ரொம்ப அருமையான பொசிஷனில் இருந்தாருங்க. அதிர்ஷ்டஸ்தானத்தில் குரு இருந்தார். அவர் உங்களுடைய ராசியவே பார்த்தாரு, எல்லாம் ஃபைன். அப்படின்னா என்னங்க, இப்போ நல்ல வீட்டுக்கு போகலையான 9ஆம் வீட்டிலிருந்து 10ஆம் வீட்டுக்கு வந்திருக்கிறார். உடனே 10ஆம் வீட்டு குரு பதவியை குலைப்பான், அதெல்லாம் ஆகாது. உங்களுக்கு ஒருவேளை நீங்கள் என்ன ஆகும், உங்களுக்கு ஒருவேளை டிபார்ட்மெண்டல் சேஞ்சோ இல்லை ஒரு சின்ன ஸ்மால் இன்டர்னல் டிரான்ஸ்ஃபரோ எதாவது நடக்கலாம், அல்லது கூடுதல் பொறுப்பு ஒன்று சுமக்க வேண்டி வரலாம். அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. 10ஆம் இடத்து குரு உங்களுக்கு உங்களுடைய உத்தியோக ஸ்தானத்தில் அல்லது உங்களோட பிஸ்னஸ் பார்ட்டில் ஒரு நல்ல கைடன்ஸ் ஒருத்தரை கொடுப்பார். உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க, இப்படி இப்படி செய்யாதே அப்படின்னு உங்களை கைட் பண்ணக்கூடிய ஒரு நல்ல இது கிடைக்கலாம். அல்லது இது எல்லாத்தையும் தவிரவும் நீங்கள் உத்தியோகம் சம்மந்தமாக அல்லது பிஸ்னஸ் சம்மந்தமாக ஏதோ ஒரு புது விஷயங்களை கற்றுப்பீங்க. அதாவது கிளாஸ்க்கு போயோ ஒரு சின்ன கோர்ஸ் பாஸ் பண்ணேன், ஒரு சின்ன 6 months கோர்ஸ் பாஸ் பண்ணேன், அது பண்ணினதுக்கு உனக்கு நான் வந்து ப்ரமோஷன் கொடுக்குறேன், இன்க்ரிமெண்ட் கொடுக்குறேன், அந்த மாதிரி ஏதோ ஆஃபீஸில் சொல்லுவாங்க. அது உங்களுக்கு நல்ல முறையில் நடக்கவிருக்கிறது. உங்களுடைய துலாம் வீட்டுக்கு 2ஆம் வீட்டை குரு பார்க்கவிருக்கிறார். அதாவது உங்களுடைய குடும்பம், வாக்கு மற்றும் தனஸ்தானத்தை பார்க்குறார். அதனால என்ன ஆகும்னா குடும்பத்தில் நல்ல விஷயங்கள் நடக்கும், குடும்பத்தில் ஒற்றுமை வரும், குடும்பத்தில் பிரிஞ்சு தனித்தனியாக போயிருந்தவங்கெல்லாம் ஒன்றா சேருவீங்க. குறைந்தது ஒரு சுப நிகழ்ச்சியிலையாவது சந்திப்பீங்க, அல்லது நிரந்தரமாக ஒன்று சேரும் பாக்கியம் கூட கிடைக்கலாம். உங்களுடைய வார்த்தைகள் இன்னும் கொஞ்சம் நயமாக வரும். வார்த்தைகள்னால உங்களுக்கு நல்ல பலன்கள் வரும். ஆஃபீஸ்லேயோ இல்லை நீங்கள் உத்தியோகம் சார்ந்த இடம் எதுவானாலும், உங்களுடைய தொழில் எதுவானாலும், வாக்கு ஸ்தானத்துக்கு குரு பார்வை வந்திருக்கிறதுனால வார்த்தைகளினால் லாபமும் நன்மையும் அதிகரிக்கும். இந்த மேடை ஏறி பிரசங்கம் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப நல்ல டைம் இப்போது. அப்புறம் வந்து உங்களுடைய ஆஃபீஸ்லேயே கூட ஒரு கிளையண்ட் கிட்ட பேசுகிறதோ இல்லை ஒரு ப்ரெசன்டேஷன், பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் மாதிரி எதுவும் செய்யறதோ அதை நீங்கள் செய்யும்பொழுது உங்களுக்கு பர்சனலாக பெனிஃபிட் வரும். உங்களுடைய பாஸ் உங்களை கூப்பிட்டு அப்ரிஷியேட் பண்ணி ரொம்ப நல்லா இருக்குது, கங்க்ராச்சுலேஷன்ஸ், அது மாதிரி சொல்லக்கூடிய ஒரு இதுவாக இருக்கும். குரு அடுத்து பார்க்க விடம் உங்களுடைய 4ஆம் வீடு. உங்களுடைய தாயார், கல்வி, வாகனத்தை எல்லாம் 4ஆம் வீடு குறிப்பிடுறது. உங்களுடைய தாயாரால் உங்களுக்கு ஒரு பெரிய நன்மை கிடைக்க இருக்கிறது. உங்கள் தாயார் வந்து உங்களை கூப்பிட்டு, இந்த உனக்கு நான் வந்து இதை கொடுக்குறேன், இந்த கிஃப்ட்டை கொடுக்குறேன், சின்னதாகவோ பெருசாவோ எதுவாக வேணா இருக்கலாம். உங்கள் பேரில் ஒரு வீடு வாங்கி தரலாம், யார் கண்டது, உங்களுக்கு ஒரு வண்டி வாகனம் வாங்கி தரலாம். ஏதோ ஒரு நல்ல விஷயம் அவங்களால நடக்கும். ப்ளஸ் அவங்களுக்கு நன்மைகள் நடக்கும். ஒரு ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட், ஒரு பர்சனல் ஹாப்பினஸ். அவங்களுக்கு தொல்லை கொடுத்தவங்க விலகி இருப்பாங்க. அக்கம் பக்கத்துலலாம் அவங்களுக்கு நல்லவர்களாக ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க. அவங்கள நல்ல ஒரு கோவில் குளம் கூட்டிகிட்டு போய் அவங்கள வந்து மனதுக்கு பிடித்தமான விஷயங்களை அவங்கள செய்ய வைக்கிறவங்களாவோ, அவங்களுக்கு பெஸ்ட்டு என்டர்டெயின்மெண்ட் தர ஃப்ரெண்ட்ஷிப்பாகவும் நல்லா அமைஞ்சு ரொம்ப மகிழ்ச்சியான காலகட்டமாக இருக்க போகிறது. அடுத்தது 4ஆம் வீடுங்கிறது வாகனத்தையும் குறிக்கிறது. நீங்கள் இவ்வளோ காலமாக வாகனம் வாங்கணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னாக்கா புதுசாக வண்டி வாங்குவீங்க. ஆல்ரெடி வண்டி வச்சுருந்தீங்கன்னா அது
பக்காவாக பயங்கரமாக தொல்லை கொடுத்துட்டு இருந்தது. ஏன்னா அந்த வீட்டுக்குரிய சனி பகவான் வந்து 4க்குரிய சனி வந்து 6ல் இருந்தார். வாகனங்கள் தொல்லையெல்லாம் தந்துட்டு இருந்தது. அதனால செலவெல்லாம் குறையும். இப்போ குரு பார்வையினால் வாகனத்தினால் செலவுகள் குறையும். அல்லது வாகனத்திலேருந்து ஒரு இன்கம் வரும் இல்லையா சில பேருக்கு, அந்த மாதிரி உங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகளும் நிச்சயமாக இருக்குது. அடுத்தது குரு பார்க்க இருக்கிறது உங்களுடைய 6ஆம் வீட்டை. 6ஆம் வீடு நண்பர்களை குறிக்கும் வீடு. அதனால என்ன ஆகும், நல்ல நண்பர்கள் கிடைப்பாங்க உங்களுக்கு. அதாவது இவ்வளோ நாளாக இல்லாதபடி உங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியும் நன்மையையும் வாழ்க்கையில் பிற்காலத்தில் இன்னைக்கு நண்பர்கள் ஆகிறவங்க பிற்காலத்தில் பெரிய அளவில் உங்களுக்கு நன்மைகள் செய்ய போகிறாங்க. தீய நண்பர்கள் தன்னிச்சையாக விலகிடுவாங்க. அதுவும் குரு தன் வீட்டை பார்க்குறாரு. அதனால் நல்ல நட்பு கிடைக்கும். நீண்ட காலமாக இருந்த நோய் நொடிகள் இல்லாமல் போகும். ப்ளஸ் லோன் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னாக்கா டக்குன்னு கிடைக்கும். இல்லை லோன் ஆல்ரெடி வாங்கியிருக்கீங்களா, கடன்னு அந்த இஎம்ஐ அடைச்சி மன நிம்மதி கிடைக்கும். நினைச்சதை விட அதிகமாகவே கூட அந்த கடனை நீங்கள் வேகமாக அடைக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் வரும். அதனால துலாம் ராசிக்கு இந்த குரு பயிற்சி மிக நல்ல பலன்களை தரவிருக்கிறது. விருச்சிக ராசிக்கு இவ்வளவு காலமாக 8ஆம் வீட்டில் குரு இருந்தார். கொஞ்சம் சின்னதாக வயிறு பிரச்சனைகள் ஏதாவது வந்திருக்கலாம், டைஜஷன்ஸ் ப்ராப்ளம்லாம் வந்திருக்கும், கொஞ்சம் ஆசிடிட்டி, அல்சர், அது மாதிரியான விஷயங்கள் ஆல்ரெடி நடந்திருக்கலாம். ஆனால் குரு அற்புதமான 9ஆம் வீட்டுக்கு வராருங்க. இந்த வாட்டி வந்திருக்காருங்க. 9ஆம் வீடுங்கிறது என்னன்னா, ஓடி போனவனுக்கு 9ல் குரு அப்படின்வோம். அதிர்ஷ்டத்தை குறிக்கும் வீடு, அப்பாவை குறிக்கும் வீடு. 2 விஷயங்கள். ஒன்று, உங்களுடைய தந்தைக்கு இவ்வளோ நாளாக ஏதோ ஒரு பிரேக் த்ரூ கிடைக்காம இருந்திருக்கலாம், தந்தைக்கு வந்து ஒரு முன்னேற்றம் இல்லாமல் இருந்திருக்கலாம், வேலையே இல்லாமல் கூட அவர் இருந்திருக்கலாம், அல்லது கிடைச்ச வேலை இருக்கிற வேலையில் அவ்வளோ திருப்தி இல்லாமல் இருந்திருக்கலாம். அவர் வந்து ஏதான பித்ரார்ஜித்த சொத்து ஏதாவது வம்பு வழக்கு வழக்குகளில் ஈடுபட்டு அந்த வழக்குகள்னால ரொம்ப செலவுகள்லாம் இருந்திருக்கலாம். எல்லா விஷயத்துலையும் இந்த முறை அப்பாவுக்கு நிறைய நன்மைகள் எதிர்பார்க்கலாம். 9ஆம் வீடு அதிர்ஷ்டஸ்தானம்னு சொன்னேன். உங்களுக்கு அதிர்ஷ்டமும் வரவிருக்கிறது. நீங்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்திருந்த பல விஷயங்கள் நடக்கும். தவிரவும் உங்களுடைய உழைப்பு முழு பலனையும் உங்களுக்கு கொடுக்கும். உழைப்புனால நன்மைகளும் நல்ல பலன்களும் உங்களுக்கு கிடைக்கும். ப்ளஸ் அதிர்ஷ்டம் ப்ளஸ் அப்பா ரெண்டையும் குறிக்கிற 9ஆம் வீட்டுக்கு குரு வந்திருக்கார். சரி, அவர் எங்கெங்க பார்க்குறாருன்னா, அது இன்னொரு சூப்பருங்க. உங்களுடைய விருச்சிக ராசியவே குரு பார்க்குறார். அது அவ்வளோ அருமையான ஒரு பார்வை. நம்முடைய ராசியை குரு பார்த்தால் பலவித நன்மைகள் எதிர்பார்க்கலாம். ராசிக்கு குரு பார்வை வியாழ நோக்கு, அது வந்து இதுனாக்கா நிறைய சுப நிகழ்ச்சிகள், நன்மை எல்லாத்தையுமே எதிர்பார்க்கலாம். யூ நேம் எனி, அந்த நல்ல விஷயம் நடக்கும். மனதில் தூய எண்ணங்கள் வரும், நல்ல ஆன்மீக ஈடுபாடுகள் வரும். கோவில் குளங்களுக்கு போகலாம்னு ரொம்ப நாளாக பிளான் பண்ணி அதெல்லாம் தடைப்பட்டிருந்தது இல்லையா, அதெல்லாமும் நல்லபடியாக நடக்கும். குரு மறைவிடத்தில் இருந்தார் இவ்வளோ நாளாக, ஒரு வருஷமாக. அவரால் நன்மைகள் கொடுக்க முடியாமல் இருந்தது. இப்போ ஓப்பனாகி ரிலாக்ஸ் ஆகி உங்களுக்கு நன்மைகளை கொடுக்கவிருக்கிறார். அதிலும் வந்து 9ல் உச்சமாக இருக்கிறார். அதாவது உங்களுடைய அதிர்ஷ்டம் உச்சத்துக்கு போக போகிறது. இப்போது பார்வை வந்து இன்னும் நன்மையை கொடுக்க போகிறது. பர்சனலி ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ், யூஸ்வலாகவே விருச்சிக ராசிக்காரர்கள் கொஞ்சம் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் குறைவானவர்களாக தான் இருப்பார்கள். ஏன்னா விருச்சிக ராசியில் சந்திரன் கொஞ்சம் வீக், மனோகாரகன். இந்த மனம் வந்து கொஞ்சம் வீக்காக அந்த ஒரு இதில் வந்து இந்த குரு பார்வை என்ன பண்ண, கம்பார்ட்மெண்ட், நான் எனக்கு நிறைய திறமை இருக்குது, நான் ஏன் சோர்ந்திருக்கேன், நான் ஏன் சோம்பலாக இருக்கேன்னு நீங்களே ஒரு செல்ஃப் மோட்டிவேட் பண்ணிவிட்டு உங்களை நீங்களே தூக்கி நல்லா நிறுத்தி நீங்கள் இனிமேல் வந்து நல்ல விஷயங்களில் ஈடுபட போகிறீங்க. அடுத்தது குரு பார்க்க இருக்கிறது உங்களுடைய 3ஆம் வீட்டை, உங்களுடைய சகோதரஸ்தானம் மற்றும் உங்களுடைய தைரியஸ்தானம். சகோதரர்களோட, அதுவும் சனி வேற அந்த வீட்டுக்கு உரியவர் இல்லையா, சகோதரர்களோட மல்லு கட்டிட்டு இருந்தது இவ்வளோ நாளும். நீங்கள் இறங்கி போக தயாராக இருந்தால் அவர் எகிருவார், அவர் இறங்கி போக தயாராக இருந்தால் உங்களுக்கு ஈகோ வந்துடும். அப்படியே போயிட்டு இருந்தது சகோதரன் அல்லது சகோதரி யாராக இருந்தாலும். அது இப்போ 2 பேருக்குமே ஒரு அவேர்னஸ் வந்துடும். இப்போ நான் ஏன் இதுக்கு இவ்வளோ நாளாக சண்டை போட்டுட்ருக்கேன், என்னோட கூட பிறந்தவங்க தானே, இவங்கள்ட்ட நான் ஏன் சண்டை போடுறேன் அப்படின்னு திடீர்னு ஒரு விழிப்புணர்வு உங்கள் 2 பேருக்குமே வந்து 2 பேரும் ஒருத்தர் சந்தோஷமாக இது பண்ணுவீங்க. உங்களுடைய சகோதரன் அல்லது சகோதரிக்கு வாய்ப்புகள் வந்து அவங்க வந்து கல்வியிலையோ உத்தியோகத்திலையோ வெளிநாட்டு வாய்ப்போ கல்யாணமோ ஏதோ ஒரு விஷயம் நிச்சயமாக சந்தோஷம் அளிக்கிற விஷயமா நடக்கும். அதில் உங்களுடைய பங்கும் கொஞ்சம் இருக்கும், பங்களிப்பும் கொஞ்சம் இருக்கும். உங்களால் இந்த நன்மை வந்ததுன்னா அவங்களுக்கு ஒரு நன்றி உணர்ச்சியும் இருக்கும். தவிர உங்களுக்கு இப்போ கொஞ்ச நாள், அதுவும் விருச்சிக ராசிங்கிறதுனால எதுலேயுமே ஒரு தைரியம் வராமல் இருந்தது.
இதில் காலை வைக்கலாமா வேண்டாமா, இதில் இன்வெஸ்ட் பண்ணலாமா வேண்டாமா, இந்த வெஞ்சர் பண்ணலாமா வேண்டாமா, இந்த ரிஸ்க் எடுக்கலாமா வேண்டாமா, பாஸ் கிட்ட ப்ரமோஷன் கேட்கலாமா, இன்க்ரிமெண்ட் வைக்கலாமா, தப்பா ரைட்டா அப்படின்லாம் ஒரு பயம் இருந்தது பார்த்தீங்களா. அந்த பயமெல்லாம் நீங்கி நமக்கு தேவையான நியாயமான கேட்கக்கூடிய, கேட்டால் தப்பில்லைங்கிற தைரியமெல்லாம் வந்து நீங்கள் கேட்டு அந்த தைரியம் காரணமாக நிச்சயமாக பெரிய நன்மைகளை எதிர்பார்க்கலாம். அடுத்தது குரு பார்க்க வைக்கிறது உங்களுடைய 5ஆம் வீட்டை. 5ஆம் வீடு குருவுடைய வீடுங்கிறது மட்டும் இல்லை, இன்னி தேதிக்கு சனி உட்கார்ந்துருக்கிற வீடு. சனி உட்கார்ந்துருக்கிற வீட்டை குரு பார்க்கறதுனால உங்களோட 3ஆம் வீட்டுக்குரியவர்ங்கிறதுனால சகோதர சகோதரிகளுக்கு எப்படி நன்மை நடக்கிறதோ, 5ஆம் வீடுங்கிறது புத்திரஸ்தானம், பூர்வ புண்ணிய ஸ்தானங்கிறதுனால உங்களுடைய நீங்கள் இவ்வளோ நாள் குழந்தைகள் எல்லாம் வந்தால் குழந்தைகள் பிறக்கும், குழந்தைகள் பிறந்திருந்தால் அந்த குழந்தைகளுக்கு முன்னேற்றங்கள் வரும். சில விஷயங்கள் இவ்வளோ நாள் தாமதப்பட்டிருக்கும். ஒரு 4-5 வயசு வரைக்கும் என் குழந்தை பேசவே இல்லை, நடக்கவே இல்லை, அந்த குழந்தைக்கு என்னவோ ஆயிடுச்சுன்னு ஒரு பயம் இருக்கும். இல்லை நீண்ட நாள் ஆரோக்கிய பிரச்சனை, ஏதோ ஒரு சர்ஜரி அல்லது ஏதோ ஒரு பயங்கரமான பிரச்சனையில் இருந்த குழந்தை அப்படியே பழிச்சு நல்லா சரியாகி 100% ஆல்ரைட் ஆகும் அந்த குழந்தை. ஏன்னா குரு தன் வீட்டையே பார்க்குறது இவ்வளோ சாதாரண விஷயமே கிடையாது. அடுத்தது இல்லை என்னுடைய குழந்தை பெரிய குழந்தைங்க படிக்கிறா அப்படின்னீங்கன்னா கல்வியில் மேம்பாடு முன்னேற்றம் இருக்கும். அப்புறம் அந்த குழந்தைக்கு வந்து இல்லைங்க கல்யாணம் ஆகணும் அப்படின்னா ரைட், கல்யாணம் ரொம்ப நல்லபடியாக ஃபிக்ஸ் ஆகிடும். ரொம்ப நாளாக பார்த்துட்டு இருந்தீங்க, நல்லபடியாக கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகும். ப்ளஸ் வந்து அந்த குழந்தைக்கு வேலை கிடைக்காத குழந்தைகளுக்கு வேலை கிடைக்கும். அந்த குழந்தைகளுக்கு வேலையில் ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட் என்ன வேணாலும் ஷியூராக கிடைக்கும். அவங்களுக்கு குழந்தைகள் வாழ்க்கையில் ரொம்ப நிம்மதியும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் முன்னேற்றமும் வரனால அதை பார்த்து உங்களுக்கு அதே நிம்மதியும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் ஏற்படும். அதனால விருச்சிக ராசிக்கு இந்த வருஷம் அருமையான எக்ஸலண்ட்டான குரு பயிற்சி, ரொம்ப பெஸ்ட் ரிசல்ட்ஸ் கிடைக்கிறதுல விருச்சிகமும் ஒன்று. தனுசு ராசி, உங்களுக்கு இவ்வளவு காலமாக 7ஆம் வீட்டில் குரு இருந்தார். 7ஆம் வீடுங்கிறது ஓப்பன் பிளேஸ், எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இப்போ குரு தன்னுடைய உச்ச வீட்டுக்கு வராரு, அது நன்மைகளை செய்தே தரும். 7ஆம் வீடு உங்களுக்கு உங்களுடைய மனைவிக்கோ, நீங்கள் பெண்ணாக இருந்தால் உங்களுடைய கணவருக்கோ பெரிய நன்மைகள் வந்திருக்கும். அநேகமாக கல்யாணம் ஆகாதவங்களுக்குலாம் கடந்த ஒரு வருடத்தில் மேரேஜ் ஆகியிருக்கும் பெரும்பாலானவர்களுக்கு. ஸோ அந்த குரு வந்து தன் வீட்டை தானே பார்த்தார், ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் டெவலப் ஆகிருக்கும். புது விஷயங்களில் ஈடுபட்டு நன்மைகள் ஏதோ அடைஞ்சிருப்பீங்க, புது ஒரு பொசிஷன் சேஞ்ச் ஏதோ ஒன்று இருந்திருக்கும். இப்போ அதெல்லாம் இல்லையா அப்படின்னு கேட்டால் இல்லை, வேறு மாதிரி நன்மைகள் உங்களுக்கு இருக்குது. 8ஆம் வீட்டுக்கு குரு போகிறார். இது வந்து 8ஆம் வீட்டில் உச்சமான குரு போகிறதுனால ஆரோக்கியம் மேம்படுங்க. பயமே இல்லாமல் ஒரு ஆரோக்கியம் எப்படி இருந்திருந்தாலும் உங்களுக்கு ஆரோக்கியம் பற்றிய பயம் இருந்திருக்கும். இது இப்படி ஆகிடுமோ அப்படி ஆகிடுமோ, டெஸ்ட் எடுத்தால் அப்படி ஆகிடுமோ, எனக்கு காலில் லேசாக வலிக்கிறது இதாகும், அந்த மாதிரி ஒரு ஃபியர் இருந்தது இவ்வளோ நாளாக. அந்த ஃபியர் போயிடும். உங்கள் தனுசு ராசிக்கே ஒரு சின்ன, அதாவது என்ன குரு பகவான் இல்லையா, பயந்த சுபாவமாக கொடுத்துருப்பாரு உங்களுக்கு. அதெல்லாம் மாறி இப்போ உங்களுக்கு என்னாகும், ஆரோக்கியம் மேம்பட்டு, ஆரோக்கியத்துலேயும் எப்படின்னாக்கா கேர் எடுக்க ஆரம்பிப்பீங்க. இவ்வளோ காலமாக கொஞ்சம் ஆரோக்கியம் அது எப்படி ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை, பயன்பாட்டுக்கு இருந்திருக்கும். ஆனால் ஒன்றும் பெரிய அது கேர் எடுக்க டைம் இல்லாமல் பிஸியாக ஓடிருப்பீங்க. இப்போ என்ன பண்ணுவீங்க, நான் 10,000 ஸ்டெப்ஸ் வாக் பண்ணணும், நான் வந்து இது டெஸ்ட் எடுத்துக்கணும், சுகர் இருக்கான்னு பார்க்கணும், இருந்தால் கண்ட்ரோல் பண்ணணும், இந்த அவேர்னஸ் உங்களுக்கு வரும். அதுவே பாதி வெற்றி, அவேர்னஸ்ஸே. குரு உங்களுடைய 12ஆம் வீட்டை பார்க்குறாரு. 12ஆம் வீடுங்கிறது விரயம் மற்றும் செலவு. விரயஸ்தானத்தை குரு பார்க்குறது ஒரு அழகான விஷயங்க. இவ்வளோ நாளாக வந்து காசு வந்து எங்கெங்கேயோ போயிருக்கோம். பெரிய நமக்கு ஒரு 5 ரூபா செலவழிக்க வேண்டிய இடத்துல 10 ரூபா செலவழிச்சிருப்பீங்க, அதனால பெரிய பலன் இல்லாமலாம் இருந்திருக்கும். இப்போவும் கிட்டத்தட்ட அதான் செய்ய போகிறீங்க. ஆனால் ஒன்று அது இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும், அல்லது உங்களுக்கு வந்து சுப விரயமாக இருக்கும். சுப செலவுகள், பல காலமாக பிளான் பண்ண சுப செலவுகள், வீட்டில் நிச்சயமாக ஒரு கல்யாணமோ கிரகப்பிரவேசமோ அந்த மாதிரியான ஏதோ ஒரு சுப நிகழ்ச்சி வீட்டில் வர சான்ஸ் இருக்குது. அல்லது குழந்தைகளின் படிப்பு செலவு, அந்த மாதிரியான விஷயங்களுக்கும் சகோதர சகோதரிகளுக்கெல்லாம் உதவிக்காக பணம் கொடுக்கலாம். அல்லது ஃப்ரெண்ட்ஸ்க்கோ ரிலேட்டிவ்ஸ்க்கோ படிப்புக்கோ கல்யாணத்துக்கோ கொடுப்பீங்க. அல்லது உதவித்தொகை கொடுக்கறது, கல்யாணத்துக்கோ படிப்புக்கோ உதவிக்கு காசு கொடுக்கறது. இந்த மாதிரியான விஷயங்கள் நீங்கள் கொடுக்கறதுனால அவங்களுடைய வாழ்த்து மட்டுமல்ல, இது பிற்காலத்தில் உங்களுக்கு வந்து இந்த புண்ணியங்கள் உங்களுக்கு ரொம்ப பூர்வ புண்ணிய அக்கௌண்ட்டில் இதெல்லாம் போய் சேர போகிறது. 12ஆம் வீட்டு பார்வை. அடுத்தது குரு பார்க்குறது உங்களுடைய 2ஆம் வீட்டை. ரொம்ப பெரிய விஷயங்க இது. ஏன்னாக்கா உங்களுக்கு ஆல்ரெடி 2ஆம் வீட்டுக்குரிய சனி அர்த்தாஷ்டம சனியாக போய் 4ஆம் வீட்டில் உட்காந்துட்டு உங்களுக்கு 2 விஷயம் பண்ணியிருப்பாரு. ஒன்று, நீங்கள் சாதாரணமாக பேசுகிற விஷயம் ஹலோன்னு சொன்னால் கூட என்ன பெரிய ஹலோன்னு சொல்கிறியா என்னை பார்த்து அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருப்பாரு. என்னடா அது நம்ம ஹலோ தானே சொன்னோம், இது போய் தப்பா அப்படின்னு நினைக்க வச்சிருப்பாரு. அதே மாதிரி குடும்பத்தில் தேவையில்லாத கொஞ்சம் வாக்குவாதங்கள்,
குழந்தைகள் அதாவது நம்ம குழந்தைங்க ஏன் நம்ம சொல்கிறதே கேட்க மாட்டேங்கிறாங்க, நம்ம நீங்களும் கொஞ்சம் பொறுமை இல்லாமல் சொல்லியிருப்பீங்க, அது வேறு விஷயம். ஏன்னா அந்த மாதிரி 2ஆம் வீட்டுக்குரிய சனி உங்களை அதெல்லாம் செய்ய வச்சுருப்பாரு. அதே மாதிரி பேங்க்கில் எவ்வளோ போட்டாலும் சேர மாட்டேங்குது, உடனே எடுத்து செலவழிக்க முடியாது, சேவிங்ஸே நிற்க மாட்டேங்குதுங்க, என்கிட்ட போயிட்டே இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிருப்பீங்க போன வருஷம் முழுக்க. இந்த வருஷம் ஒரு பக்கம் சேவ் பண்ணுவீங்க, ஒரு பக்கம் செலவும் பண்ணுவீங்க. பேங்க் பேலன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். இந்த சொல்லுவாங்க இல்லையா, நான் சம்பாதிக்கிறதெல்லாம் செலவழிக்கிறேன்னு. பட் உங்கள் விஷயத்தில் நீங்கள் செலவழிக்கிறதெல்லாம் சம்பாதிப்பீங்க. அந்த மாதிரியான ஒரு இது இருக்குது. குடும்பம் ரொம்ப ரொம்ப நாளாக உங்கள் வீட்டுக்கு வராத உறவினர்கள் வந்து போக ஆரம்பிப்பாங்க. உங்களால் அவங்களுக்கும் அவங்களால் உங்களுக்கும் பெரிய நன்மைகளை நிச்சயமாக எதிர்பார்க்கலாம். அந்த மாதிரி ஒரு அழகான ஒரு 2ஆம் வீட்டு பார்வை அவ்வளோ அழகாக இருக்குது உங்களுடைய இதுக்கு. அது ப்ளஸ் வந்து இன்னும் உங்களுடைய வாக்கில் இனிமைன்னு வாங்களே அது வரும். அப்புறம் ஸ்டேஜ் ப்ரோக்ராம்ஸ் பண்ணுறது, நீங்கள் வந்து ஒரு ஒரேட்டரி அதுவோ ஒரு பேச்சு கலையிலையோ அல்லது பாடல் அந்த மாதிரி விஷயம் இல்லாட்டி ஆஃபீஸில் கூட வெறும் பேச்சுனால நன்மை வரலாம் இல்லையா. ஆஃபீஸில் உங்களுடைய கிளைண்ட்ஸ் கிட்ட பேசச்சையோ இல்லை வேறு மாதிரி பேச்சு அப்படிங்கிறது, ஏன் சபார்டினேட் கிட்ட பேசச்சே கூட அவரால் கூட உங்களுக்கு ஒரு நன்மை வரலாம். உங்களுடைய கலீக் கிட்ட பேசிச்சே அவரால் கூட உங்களுக்கு நன்மை வரலாம். மொத்தத்தில் பேச்சினால் நன்மை. ப்ளஸ் இன்னொன்று, உங்களுடைய அக்கம் பக்கம் நண்பர்கள் உறவினர்கள் இவர்கள்கிட்ட பேசும்போது இவ்வளவு நாளாக உங்களையும் மீறி சில வார்த்தைகளை விட்டுருப்பீங்க. அப்புறம் நீங்களே வந்து ஃபீல் பண்ணியிருப்பீங்க, ஐயோ நான் அந்த வார்த்தையை சொல்லியிருக்க வேண்டாமே அப்படின்னு. ஆனால் இந்த முறை என்ன பண்ணுவீங்க, பார்த்துக்கு நீங்களும் கவனமாக பேசுவீங்க, அவங்களும் என்ன பண்ணுவாங்க, அதனால பரவாயில்லப்பா நீ பேசுனதுலாம் அதனால பரவாயில்ல அப்படின்னு உங்களை எக்ஸ்கியூஸும் பண்ணியிருப்பாங்க. அடுத்தது குரு வந்து உங்களுடைய 4ஆம் வீட்டை பார்க்குறார். 4ஆம் வீடு அப்படிங்கிறது அம்மாஸ்தானம். அர்த்தாஷ்டம சனியாக உட்காந்துருந்தார் பாருங்க ஒரு சனி பகவான், பயமுறுத்தினாரே ஜனவரி முதல். அந்த சனிக்கு குரு பார்வை இருக்கிறதுனால குடும்பத்தில் சுபிட்சம், தாயாருக்கு நன்மை, புதிய வாகனங்கள். நீங்கள் ஸ்டூடெண்ட்னா ரொம்ப ஒண்டர்ஃபுல்லுங்க. குரு தன் வீட்டை பார்க்குறார், குரு உங்களுடைய கல்விஸ்தானத்தை பார்க்குறார். வெளிநாட்டில் பெரிய படிப்புக்கெல்லாம் நீங்கள் முயற்சி பண்ணியிருந்தால், உள்நாட்டில் கூட நீங்கள் மேல் படிப்புக்கு முயற்சி பண்ணியிருந்தாலோ உங்களுடைய ஸ்கூல் காலேஜ் எல்லாத்துலேயும் உங்களுக்கு இனிமேல் ப்ளஸ் 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 தான். உங்களுடைய ஆசிரியர்களுக்கெல்லாம் அவங்கள ரொம்பவும் பிடிக்க ஆரம்பித்து அவங்களால பெரும் நன்மைகளை நீங்கள் நிச்சயமாக எதிர்பார்க்கலாம். அதனால் தனுசு ராசிக்கு இந்த குரு பயிற்சி மிக நல்ல பலன்களை தரவிருக்கிறது. மகர ராசிக்கு ரொம்ப மிகச்சிறந்த பலன்களை இந்த வருஷம் எதிர்பார்க்கலாங்க. அருமையான பலன்கள். அதாவது இவ்வளவு நாளாக 6ஆம் வீட்டில் குரு இருந்தார். அதுவும் ஒன்றும் பெரிய இதெல்லாம் கிடையாது, நல்ல பலன்கள் தான் தந்தார், நல்ல விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருந்தது. ஆனாலும் 2-3 விஷயம் ப்ளஸ் பாயிண்ட் இந்த வாட்டி. நேர் 7ஆம் வீட்டில் குரு பகவான் உட்காந்து நேர மகர ராசியை பார்க்கறது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். அப்புறம் உங்களுடைய ராசிநாதனாகிய சனி பகவான குரு பார்க்கறது இன்னும் பெரிய ப்ளஸ் பாயிண்ட். 7ஆம் வீட்டில் வந்திருக்கும் அந்த குரு உச்ச குருவாக இருக்கிறது, எக்ஸால்டட் ஜூபிட்டர், அது மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட். ஸோ இந்த வாட்டி நீங்கள் வந்து பெரிய பெரிய நன்மைகளுக்கு ரெடியாக பேக் ஓப்பன் பண்ணி ரெடியாக இருங்க. 7ஆம் வீட்டு குரு என்ன செய்வார், 6ஆம் வீட்டில் இருந்த குரு நல்ல நண்பர்கள் எல்லாம் எல்லாம் கொடுத்தார். ஆனால் நீங்கள் வந்து கல்யாணம் ஆகாமல் கல்யாணத்தை எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்கனாக்கா உங்களுக்கு வந்து திருமண வாழ்க்கையிலையோ இல்லை திருமணமே ஆகாமல் நொந்து போயிருந்தீங்க, திருமணம் ஆனவர்கள் அவ்வளோவா நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு டென்ஷன் இருந்திருக்கலாம். கணவன் மனைவிக்குள்ள வாக்குவாதம், தகராறு, அல்லது நல்ல காரணத்துக்கு கூட பிரிஞ்சிருக்கலாம். உங்களுடைய மனைவி அல்லது கணவர் ஒரு உத்தியோக நிமித்தமாக வேற ஒரு நாட்டிலையோ வேற ஒரு ஸ்டேட்லேயோ போய் வாரத்துக்கு 5 நாள் பிரிஞ்சிருக்கிறது, வாரத்துக்கு இல்லை 2 மாதம் பிரிஞ்சிருக்கிறது, அதெல்லாம் இருந்ததில்லை. முதல்ல அது கிடையாது. ஸோ கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை வரும், ஒன்றாக இருப்பீர்கள். ப்ளஸ் உங்களோட ஸ்பவுஸுக்கு, உங்களுடைய மனைவி அல்லது கணவருக்கு உத்தியோக உயர்வு, சம்பள உயர்வு, எல்லாமே நல்ல பணம் கை நிறைய வர ஆரம்பிக்கும். ப்ளஸ் அவங்களுடைய ஆஃபீஸில் அவங்களுக்கு ப்ரமோஷனோ இன்க்ரிமெண்ட்டோ ஏதாவது ஒன்று நிச்சயமாக கிடைக்கும். அவங்களுடைய பாஸோட குட் புக்ஸில் இருப்பாங்க, ஒரு பாராட்டு விழா நடக்கலாம், ஒரு போனஸ், ஒரு இன்சென்டிவ் ஒன்று கிடைக்கலாம் அவங்களுக்கு. அந்த மாதிரியான ரொம்ப அழகான விஷயங்கள் நடந்து அந்த மகிழ்ச்சி காரணமாக நேச்சுரலி வீட்டில் ஒரு முக்கியமான ஒரு நபருக்கு ஒரு மகிழ்ச்சி, சந்தோஷம், வாழ்க்கையில் முன்னேற்றம்னா அது வீடு முழுக்க ரிஃப்ளெக்ட் ஆகும்ல. அது மாதிரி உங்கள் வீட்டிலே ஒரு சந்தோஷ அலை ஒன்று எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி இன்னொரு ரொம்ப பெரிய விஷயம், குரு பார்க்குறது உங்களுடைய 11ஆம் வீட்டைங்க, லாபஸ்தானம். இது இன்னொரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. ஏற்கனவே உங்களுடைய ராசியை பார்க்குறார், உங்களுடைய 7ஆம் வீட்டில் இருக்கார், உச்ச குருவாக இருக்கார், ராசிநாதனை பார்க்குறார், இப்போ லாபஸ்தானத்தையும் பார்க்குறாருன்னா ஒண்டர்ஃபுல்.
ஸோ லாபஸ்தானத்தை குரு பார்க்கறதுனால நீங்கள் என்றைக்கோ இன்வெஸ்ட் பண்ணி வச்ச போனாலும் அடிச்சுன்னு திரும்ப வரும் உங்களுக்கு நல்ல பெரிய லாபத்தோட. கடன் கொடுத்து வரவே வராதுன்னு ரைட் ஆஃப் பண்ணியிருந்தீங்க பார்த்தீங்களா, அந்த தொகை உங்களை தேடி வரும். ப்ளஸ் உங்களுடைய நார்மலான லாபங்கள், இன்க்ரிமெண்ட், ப்ரமோஷன், இல்லை நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறவன்னு வச்சுங்களேன், நோ டவுட் உங்களோட பிஸ்னஸ் இந்த வருஷம் பிச்சுன்னு போகும். ரொம்ப எஸ்பெஷலி ரியல் எஸ்டேட் மாதிரியில் இருந்தவங்க, ரொம்ப நாள் அந்த மணி பேஸ்டு பிஸ்னஸ் இருக்கும் இல்லையா, அது எல்லாமே நீங்கள் குருவாக இருந்தீங்க, நீங்கள் டீச்சராக இருந்தீங்கன்னு வச்சுங்களேன், ரொம்ப சூப்பரான பலன்களை எதிர்பார்க்கலாம். நல்ல பெரிய ஒரு நிறுவனத்தில், இன்ஸ்டிடியூஷனில் உங்களுக்கு வேலைக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 11ஆம் வீட்டுக்கு குரு பார்வை உங்களுடைய ராசிக்கு குரு பார்வை மாதிரி உங்களுடைய 3ஆம் வீட்டுக்கு குரு பார்வை. 3ஆம் வீட்டு குரு பார்வை பெரிய அளவில் நன்மை செய்யுதோ இல்லையோ, ராசிநாதனாகிய சனிக்கு குரு பார்வைங்கிறதும் தன் வீட்டை குரு பார்க்குறார் என்பதும் பெரிய நன்மைகளை கண்டிப்பாக உங்களுக்கு செய்தே தீருவார். ஏன்னாக்கா உங்களுடைய ராசிநாதன் சனி பகவான் கொஞ்சம் தடை தாமதங்களை கொடுத்துட்டு இருந்தார். பெரிய சந்தோஷமான விஷயம் என்னன்னா உங்களுடைய 7.5 சனி மங்களம் பாடியாச்சு. அது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். அதுவே பாதி ரிலீஃப். பாருங்க எவ்வளோ துன்பம் வந்தால் தொடர்ந்து வரும்னுவாங்களே, இன்பம் வந்தாலும் அப்படித்தான் தொடர்ந்து தான் வரும். ஸோ உங்களுடைய ராசிநாதனுக்கு குரு பார்வை போகிறதுனால செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும் உங்களுக்கு. இவ்வளோ நாளும் துணிஞ்சு இறங்காத சில விஷயங்களில் குரு பார்வையும் உங்களை இறங்க வைக்கும். நல்ல விஷயங்கள் மட்டும்தான். நல்ல கெட்ட பழக்கங்கள் உங்களை விட்டு போகும். கெட்ட பழக்கம் பெரிய அளவில் கெட்ட பழக்கம் இல்லை. என்ன எனக்கு ஒரு கெட்ட பழக்கம் இல்லை என்னவே சொல்கிறீங்களே அப்படின்னா, நான் சொல்கிற கெட்ட பழக்கம்லாம் ஸ்கிப்பிங் த லஞ்ச். நீங்கள் மத்தியானம் 1 மணிக்கு சாப்பிட வேண்டிய லஞ்சை 3 மணிக்கு சாப்பிட்றது, அப்புறம் ஊர் உலகம்லாம் சுற்றிட்டு அப்படியே ரொம்ப கஷ்டமான ஆரோக்கிய பிரச்சனைகள்லாம் கொண்டு வருது, அதெல்லாம் இருந்தது இல்லையா, அதெல்லாம் எதுவுமே உங்களுக்கு கிடையாது. ஸோ 3ஆம் வீட்டு குரு பார்வை சகோதரர்களுக்கு நன்மை தரும், சகோதரர்களால் உங்களுக்கு நன்மை தரும். நல்ல விதமான தைரியங்கள் வரும். துணிஞ்சு சில நல்ல விஷயங்கள்ல இறங்கி அதனால பெரிய நல்ல பலன்களை எல்லாம் நிச்சயமா இந்த வாட்டி நீங்க எதிர்பார்க்கலாம். ஆகவே மகர ராசிக்கு இந்த குரு பயிற்சி மிக மிக அற்புதமான பலன்களை தரவிருக்கிறது. கும்பராசியை பொறுத்த வரைக்கும் இவ்வளவு காலமா 5ஆம் வீட்டில் குரு இருந்தார். 5ஆம் வீட்டு குரு என்ன பண்ணான்னா, குழந்தைகள் இல்லாதவர்களுக்கு குழந்தை கொடுத்தார், குழந்தைகளால் நன்மை கொடுத்தார். நிறைய புண்ணிய காரியங்கள் செய்திருப்பீங்க, க்ஷேத்ராடனம் போயிருப்பீங்க, குலதெய்வம் கோயிலுக்கெல்லாம் போயிருப்பீங்க, வழிபாட்டு ஸ்தலங்களுக்கெல்லாம் போயிருப்பீங்க. இந்த குரு உங்களுடைய 6ஆம் வீட்டுக்கு வர, 6ஆம் வீடுனா மறைவிடம் சொல்லுவாங்களே அப்படின்னாக்க, 6ஆம் வீடு மறைவிடம் தான் என்றாலும் 2 பெரிய ரிலீஃப் உங்களுக்கு. ஒன்று, குரு உச்ச வீட்டுக்கு வர, 2வது அவர் உங்களுடைய 7.5 சனிக்கு காரணமாயிருக்கும் சனி பகவானை பார்க்கவிருக்கிறார். சனி இப்போ கழுவடையில் இருக்குல்ல உங்களுக்கு, அந்த சனிக்கு குரு பார்வை கிடைக்கிற பொழுது உங்களுடைய 7.5 சனியுடைய அந்த ப்ரெஷர் உங்களுக்கு நிச்சயமாக ரொம்பவே குறையும். நிச்சயமாக சொல்லலாம். அது 6ஆம் வீட்டு குரு என்ன செய்வார், 6ஆம் வீட்டில் உச்சமாக இருக்கும் குரு பெஸ்ட்டு நல்ல நண்பர்களை தேடி தருவார். அப்புறம் இந்த பெரிய மடாதிபதிகள் அந்த மாதிரியான தரிசனங்கள் உங்களுக்கு கிடைக்கும். அதன் மூலமாக புண்ணியங்களும் கிடைக்கும். லோன் ரொம்ப காலமாக லோனை ரீபே பண்ணுறதுக்கு எத்தனையோ பாடலாம் பட்டீங்க, எதுக்கு அதில் போட்டு அதற்கு இதில் போட்டு எல்லா கஷ்டமும் பட்டீங்கல்ல, அந்த லோன் இஎம்ஐலாம் சும்மா சல்லுன்னு போக இறங்க ஆரம்பிக்கும். ஒருவேளை நீங்கள் ஒரு வீடு கட்டுறதுக்கோ வேறு எதான காரணத்துக்காக லோன் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா, இவ்வளோ நாளாக இதை கொண்டா அதை கொண்டா, அந்த டாக்குமெண்ட் இந்த டாக்குமெண்ட் எல்லாம் உங்களை படுத்திட்டு இருந்தது இல்லையா, அது எதுவுமே இல்லாமல் இப்போ அனாயாசமாக அந்த லோன் சாங்ஷன் ஆகி நீங்கள் ரொம்ப ஈஸியாக அந்த லோனை கட்டுற மாதிரியான ஒரு சௌகரியமான ஒரு பொசிஷனில் ஒன்று வந்துடும். இந்த 6ஆம் வீட்டில் இருக்கும் குரு எங்கே பார்க்குறாருன்னா, இதாங்க பெரிய குட் நியூஸ், உங்களுடைய 10ஆம் வீட்டை குரு பார்க்குறாரு. 10ஆம் வீட்டுக்கு குரு பார்வை வந்தால் அது பெரிய நன்மைகள் நிச்சயமாக செய்யும். அதுவும் செவ்வாய் இருக்கும் வீட்டுக்கு குரு பார்வை வந்தால் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ராஜயோகம், குருமங்கள யோகங்கிற மாதிரி ஒரு யோகத்தை கிரியேட் பண்ணி தருவார் அவர். ஸோ 10ஆம் வீட்டு குரு பார்வை என்ன பண்ணும், 3 விஷயங்கள் பண்ணும். ப்ரமோஷன் கொடுக்கும், இன்க்ரிமெண்ட். ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க, இது என்ன பொசிஷன் மாறுமா மாறாதா, நானும் எப்போவும் வந்திருக்க வேண்டியது, எனக்கு ரொம்ப என்னைக்கோ வந்திருக்க வேண்டியது, ஸோ பிலேட்டட், எனக்கு வரலப்போ இனிமேல் வரவே வராது அப்படின்னு டிஜெக்டடாக விட்டீங்க பார்த்தீங்களா, அந்த ப்ரமோஷன் வரும். 2வது என்ன வரும்னாக்கா, உங்களுடைய உத்தியோக ஸ்தானத்தில் உங்களுக்கு ஒரு காட்ஃபாதர் கிடைப்பார். ரொம்ப கைட் பண்ணுவார். ஒரு அப்பா மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு நல்ல அப்பா மாதிரி. உத்தியோகஸ்தானத்துக்கு குரு பார்வை வந்து ஒரு நல்ல ஃபாதர் மாதிரியான ஒருத்தரை உங்களுக்கு கண்ணில் காட்டி கொடுப்பார். ப்ளஸ் உங்களோட பெரும் மேலதிகாரி டாப் ஃபஸ்ட்டு ஒருத்தர் இருக்கார் இல்லையா, அவர் என்ன பண்ணுவார்னாக்கா, அவர் பார்வையில் நீங்கள் பண்ணுவீங்க, இவர் நல்லது, இவங்க நல்லபடியாக, இவர்கள் ரொம்ப நல்லபடியாக தானே உழைக்கிறாங்க,
இவங்களை கொஞ்சம் நம்ம மேலே தூக்கி விடலாம் போல இருக்கேன், இவங்களால நம்ம கம்பெனிக்கு லாபம் நன்மை இருக்கேன் அப்படின்னு அவருடைய பார்வை உங்களுக்கு படும், அவருடைய கருணை பார்வை உங்களுக்கு படும். அவர் ஆவணம் செய்வார், உங்களுக்கு வந்து என்ன நன்மை உண்டோ அதை செய்வார். 7.5 சனி ஏற்கனவே 5 வருஷம் நொந்து போயிருந்தீங்க, பொத குறைக்கு இப்போ உங்களோட ராசி மேலே ராகு இருக்கார். ராகு நல்லதுதான் பண்ணுவார், உங்களை வந்து ஃபாரின் இப்போ அந்த பாஸ் உங்களை என்ன பண்ணுவார்னாக்கா ஆன் சைட்டுக்கு உங்களை கண்டிப்பாக அனுப்புவார். ப்ளஸ் இப்போ அந்த ஒரு ரொம்ப நாளாக எதிர்பார்த்துருந்தேன் உத்தியோக விஷயத்தில் என்னெல்லாம் நீங்கள் பல காலமாக எதிர்பார்த்துட்டு இருந்தீங்களோ ஒரு அது ஆஸ் ஐ டோல்ட் யூ ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் மட்டும் இல்லாமல் ஒரு தொல்லை தரும் எலிமெண்ட் ஒன்று ஆஃபீஸில் இருந்திருக்கும். உங்களை பற்றி தேவையில்லாமல் போட்டு கொடுக்கறது, வேண்டாத விஷயத்தை ஸ்ப்ரெட் பண்ணுறது, அதாவது எஸ்பெஷலி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் ஸ்தானத்துக்கு இப்போ குரு வந்திருக்காரு. அதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஸோ கால்டு ஃப்ரெண்டு, நீங்கள் ஃப்ரெண்டு நம்பின இது இப்போ சொல்கிற மாதிரி அது மாதிரி ஒரு ஏதோ நம்ம நல்லவங்க நம்பினவங்க ஒருத்தங்க பேக் ஸ்டாப் பண்ணிகிட்டே இருந்திருப்பாங்க, அது தெரியாமே நம்ம இருந்திருப்போம். அந்த மாதிரியான ஒரு பேட் எலிமெண்ட் மெல்ல அவங்களை விட்டு விலகிடும். நாட் ஓன்லி இந்த ஆஃபீஸில் முக்கியமாக என்ன உத்தியோகஸ்தானத்தில் குரு பார்வை 10ஆம் வீட்டுக்கு இருக்கிறதுனால அந்த மாதிரி நடக்கும். நீங்கள் ஒருவேளை பிஸ்னஸ் பண்ணுறவர்னு வச்சுக்கோங்களேன், பிஸ்னஸ் வந்து உங்களுக்கு சடனாக ஃப்ளரிஷ் ஆகும். இவ்வளோ நாளாக வந்து ஒரு ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு இருந்திருக்கும். பிஸ்னஸ் பார்ட்னர் ஒருத்தர் வந்து கொஞ்சம் தொல்லை கொடுத்துருப்பாரு இவ்வளோ நாளும். அந்த பிஸ்னஸ் வந்து இப்போது மெல்ல 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 பிக்கப் ஆகி, குறிப்பாக நீங்கள் வந்து ஃபுட் பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கலாம், சாப்பாடு, ரியல் எஸ்டேட்டு, இந்த மாதிரியான பிஸ்னஸ் பண்ணுறவங்களா இருந்தால் அது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பெரிய நன்மைகளை கொடுக்கும். ப்ளஸ் ஒரு கலை அழகு மிக்க விஷயங்கள் ஏதோ பண்ணுறீங்கன்னு வச்சுக்கலாம், இன்டீரியர் டெக்கரேஷன், அந்த மாதிரி பியூட்டி, இந்த மாதிரி வந்து ட்ரெஸ் டிசைனிங், அந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணுறவர்னாக்கா அந்த விஷயத்தில் உங்களுக்கு ஏதோ ஒரு பெரிய நன்மையை நிச்சயமாக எதிர்பார்க்கலாம். அடுத்தது குரு பார்க்குறது உங்களுடைய 2ஆம் வீட்டை, ரொம்ப சூப்பருங்க. குரு தன்னுடைய வீட்டை பார்க்குறார், குரு சனி பகவானை பார்க்குறார், குரு உங்கள் 7.5 சனிக்கு காரணமான சனி பகவானை பார்க்குறார். அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள்லாம் நிச்சயமாக நடக்கும். நல்ல நல்ல வார்த்தைகள்னால உங்களுடைய ஒரு வார்த்தையே ஒரு பெரிய நன்மைகளை செய்து கொடுக்கும். ப்ளஸ் நிறைய சேமிப்பு அதிகமாகும் உங்களுக்கு. இவ்வளோ நன்மைகள்லாம் செய்யவிருக்கிறதுனால இந்த குரு பயிற்சி கும்பராசிக்கு மிக பிரமாதமாக அமையவிருக்கிறது. மீனராசிக்கு எக்ஸலண்ட்டாக ஒரு விஷயங்க. பாயிண்ட் நம்பர் 1, 5ஆம் வீட்டுக்கு குரு போகிறார். 4ஆம் வீட்டில் இவ்வளோ நாளாக இருந்தார். 4ஆம் வீட்டு குரு நல்லவர் தான், நல்லதெல்லாம் செய்திருக்கார், நல்ல விஷயங்கள்லாம் பார்த்துருக்கேன். 5ஆம் வீட்டு குரு எக்கச்சக்க நன்மைகளை செய்ய போகிறார் உங்களுக்கு. 5ஆம் வீடு பூர்வ புண்ணிய ஸ்தானம் மற்றும் புத்திரஸ்தானம். அந்த குரு எங்கே பார்க்குறேன்னா உங்களுடைய 9ஆம் வீட்டை பார்க்குறாருங்க. 9ஆம் வீடுங்கிறது அதிர்ஷ்டஸ்தானம், ஓடி போனவனுக்கு 9இல் குரு அப்படின்வாங்க. அடுத்தது 11ஆம் வீட்டை பார்க்குறார். 11ஆம் வீடுங்கிறது லாபஸ்தானம். அது எல்லாத்தையும் விட குரு பகவான் உங்களுடைய ராசியவே பார்க்குறாரு. ராசினா தட் இஸ் உங்களுடைய மீனத்தையே பார்க்குறாரு. மீனத்தை குரு பார்க்குற பொழுது ஏகப்பட்ட நன்மைகள் விளையும். ஏன்னா அது அவருடைய வீடு. ஒரு கிரகம் தன் வீட்டை பார்க்கும்போது பெரிய நன்மைகளை செய்வார். அதனால மீனராசிக்கு குரு பார்வை ரொம்ப அழகான பலன்களை உங்களுக்கு தரப்போகுது. சரி, 5ஆம் வீட்டு குரு என்ன செய்ய போறார் அப்படின்னா உங்களுடைய இன்றைக்கோ நீங்கள் செய்த நன்மைகள்லாம் இன்றைக்கு உங்களுக்கு தேடி வந்து உங்களுக்கு நல்லது செய்ய போகிறது. 5ஆம் வீட்டில் வந்திருக்கும் குரு குழந்தை இல்லாதவர்களுக்கு கண்டிப்பாக குழந்தைய கொடுப்பார். குழந்தை இருக்கிறவங்களுக்கு குழந்தைகளோட வாழ்க்கையில் பெரிய நன்மைகளை கொடுப்பாருங்க. அவங்களுக்கு ப்ரமோஷனோ, இன்க்ரிமெண்ட்டோ, க்ரீன் கார்டோ ஏதோ ஒன்று கொடுப்பாரு. அவங்களே ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் ரொம்ப பெரிய அளவில் கல்வியில் வெற்றி அடைவாங்க. அவங்க கல்யாணம் ஆகாதவங்கன்னா கல்யாணம் ஆகும், வேலை கிடைக்காதவங்களுக்கு வேலை கிடைக்கும். உங்கள் குழந்தைகள் உங்களை ஈன்ற பொழுதில் பெரிதுவக்க செய்ய போகிறாங்க இந்த வாட்டி நிச்சயமாக. அதே மாதிரி வழிபாட்டு ஸ்தலங்கள் பல நீங்கள் இவ்வளோ நாளாக போக முடியாமல் இருந்தது. ஒரு கோவில், குளம், முக்கியமாக குலதெய்வம் போக முடியாமல் ரொம்ப தடைகள், கிளம்பினாலே தடை. உங்களுக்கு கொஞ்ச நாளாகவே அந்த 7.5 சனி நிறைய வருஷமாக இருக்குது, 2.5-3 வருஷமாகவே உங்களுக்கு வந்து தடையும் தாமதமும். எது எடுத்தாலும் கிளம்பினாலே ஒரு டயர் பஞ்சர் ஆகும், இல்லைன்னா ஒரு முறைக்கு 4 முறையாக போய் முடிக்க வேண்டி வரும். அது மாதிரி தானே இவ்வளோ நாளாக இருந்தது. இப்போ அது கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்கும். அந்த வீட்டுக்கு குரு பார்வை கிடைச்சிருக்கறதுனால உங்களுக்கு பெரிய ரிலீஃப் கிடைக்க போகுது. 5ஆம் வீடுங்கிறது பூர்வ புண்ணியஸ்தானம், புத்திரஸ்தானம் மட்டுமின்றி உங்களுடைய மன நிம்மதியும் குறிக்கும். இவ்வளோ நாளாக நிம்மதி இல்லாமல் வெளியில் கூட சொல்லியிருக்க மாட்டீங்களா இருக்கும். மனந்த அலைப்பாய்ஞ்சுன்னு இருக்கும். இது இப்படி ஆகிட்டா என்ன செய்வேன், அது அப்படி ஆகிட்டா என்ன செய்வேன், ஐயோ இது போயிடுமோ, அது வந்துடுமோ. ஒன்றும் கவலைப்படாதீங்க, ஒன்றும் ஆகாது. அடுத்தது குரு வந்து உங்களுடைய 9ஆம் வீட்டை பார்க்குறாரு. 9ஆம் வீடு அதிர்ஷ்டஸ்தானங்க. அதிர்ஷ்டம்னா சாதாரண அதிர்ஷ்டம்லாம் இல்லை. அந்த வீடு ஏற்கனவே செவ்வாய்க்குரிய வீடு. அதனால திடீர் அதிர்ஷ்டங்களை எதிர்பார்க்கலாம். சும்மா நீங்கள் அப்படி இருப்பீங்க, டக்குன்னு உங்களை ஒரு நிமிஷம் வா அப்படின்னு கொடுத்து உங்களுக்கு ஒரு பெரிய அசைன்மெண்ட்டை கொடுத்து உடனே ஒரு பெரிய லாபத்தை கொடுத்து பெரிய நன்மையை கொடுத்து எல்லாமும் நடக்கும். அந்த குரு பகவானுடைய பார்வை, 9ஆம் பார்வை.
9ஆம் இடம் அதிர்ஷ்டம்னா என்னன்னா இந்த குருட்டு அதிர்ஷ்டமாக இருக்கிறது அதெல்லாம் எதிர்பார்க்காதீங்க. அதாவது வந்து இந்த ஜாக்பாட் லேக்கு அந்த மாதிரிலாம் ஒன்றும் கிடைக்காது. பட் ஆனால் என்ன பண்ணுன்னா என்றைக்கோ நீங்கள் உழைத்த உழைப்பு, என்றைக்கோ போட்ட இது, என்றைக்கோ ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் சினிமாவில் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். சினிமா துறையில் ஏதோ ஒரு ஸ்கிரிப்டை கொடுத்துருந்தீங்க, அது வந்து கணத்தில் போட்ட கல்லாக இருந்ததுன்னா டக்குன்னு உங்களை கூப்பிட்டு இந்த டைரக்ட் பண்ணுன்னு சொல்லி பெரிய அட்வான்ஸ் கொடுப்பார். அந்த மாதிரி ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன் நான். அது மாதிரியாக உங்களுடைய நீங்கள் என்னெல்லாம் எதிர்பார்த்துருந்தீங்களோ அது வந்து அடித்து தூள் பண்ணி வந்துடும். போதா குறைக்கு இன்னொன்று நடக்குங்க. இந்த பக்கம் அந்த பக்கம் எல்லா பக்கமும் சேர்ந்து வரும். ஒரு நன்மை வருது, அடடா ஒன்று வந்துட்டேன்னு பார்த்தா இன்னொன்று. இப்போ ரெண்டுலேயும் எதை சூஸ் பண்ணுறதுன்னு தெரியாமல் நீங்கள் குழம்புவீங்க. வேலை கிடைக்காம இருந்திருக்கும் இவ்வளோ நாளாக, வேலைக்கு முயற்சி பண்ணிகிட்டே இருந்திருப்பீங்க. இப்போ என்ன ஒரு 2-3 வேலை அட் அ டைம் வந்து இப்போ எதடா நான் ஒத்துக்கிறது அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் வரும். சூஸிங் பிட்வீன் த பெஸ்ட் அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து ரொம்ப அந்த மாதிரி குழப்பங்கள் தான் வரும். தவிர 9ஆம் வீடுங்கிறது தந்தையை குறிக்கும் வீடு. ஒரு நாள் உங்களுடைய அப்பாவுக்கும் உங்களுக்கும் கொஞ்சம் டேர்ம்ஸ் சரியில்லாமல் இருந்தது. கொஞ்சம் உங்களால் தான் அதெல்லாம் உங்களோட வாக்குவாதம், நீங்கள் வந்து அப்பாவை எதிர்த்து பேசினது, அப்பாவை மரியாதை இல்லாமல் ட்ரீட் பண்ணது, அது மாதிரி விஷயங்கள், அப்பாவின் அருமை தெரியாமல் இருந்தது. மேபி இன் 1 or 2 கேசஸ் அப்பா கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருந்திருக்கலாம். ஆனால் ஃபாதருங்கிறவர், தந்தைன்றவர் ஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் நம்ம நன்மைக்கு தான். அது நமக்கு புரியாது, இப்போ கொஞ்ச நாள் கழிச்சு புரியும். அதனால் அப்பாவுக்கும் உங்களுக்கும் ஒரு பெஸ்ட்டு டேர்ம் இல்லாமல் இருந்தது. இந்த என்ன எதிரி அப்படின்னு அவர் உங்களையோ நீங்கள் அவரையோ நினைக்கிற மாதிரி சந்தர்ப்பங்கள் இருந்திருக்கலாம். ஆனால் அது எல்லாம் இப்போ மாறி உங்களுக்கும் உங்கள் அப்பாவுக்கும் பெஸ்ட் ரிலேஷன்ஷிப் வரும். அவருக்கு ஒரு ப்ரமோஷனோ இன்க்ரிமெண்ட்டோ ஏதாவது ஒரு சொத்து சுகமோ அல்லது வழக்கில் வெற்றியோ ஏதோ ஒன்று நிச்சயமாக கிடைக்கும். குரு பகவான் இப்போது உங்கள் ராசியே பார்க்குறாருங்க, மீன ராசியே பார்க்குறார். தன் வீட்டை பார்க்குறார், உங்களுடைய ராசியை பார்க்குறார். எல்லாத்தையும் விட உங்களுடைய 7.5 சனிக்கு காரணமாக இருக்கிற சனியை பார்க்குறார். அதனால பெரிய ஒரு ப்ரீஸ், அப்படியே பாலைவனத்துக்கு நடுவில் திடீர்னு யாரோ ஒரு ஐஸ் ரூம்குள்ளே ஒன்று வான்னு கூப்பிட்ட மாதிரி அவ்வளோ பெரிய ரிலீஃப் உங்களுக்கு கிடைக்க போகிறது. எல்லாமே நன்மையாக முடியும். கான்ஃபிடென்ஸே இல்லாமல் இருந்திருப்பீங்க, கான்ஃபிடென்ஸ் வரும். எது எடுத்தாலும் தடை தாமதம் ஆச்சுல்ல, தடையே ஆனாலும் தாமதமே ஆனாலும் அதை விட 2 மடங்கு நல்ல முறையில் முடியும். அதனால் அதோட கூட உங்களுக்கு பெரிய அதிர்ஷ்ட இதெல்லாம் நடக்கும். குழந்தைகளால் உங்களுக்கு நன்மை வரும், பெற்றோரால் நன்மை வரும், சகோதரர்களால் நன்மை வரும், நண்பர்களால் நன்மை வரும், ஆஃபீஸில் நல்லது நடக்கும். வேறு என்னங்க வேணும்? அதனால் மீனராசிக்கு இந்த குரு பயிற்சி அற்புதமாக அமோகமாக அமைஞ்சிருக்கு.